ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. കരങ്ങൾ ഉയർത്തി ഹല്ലേലൂയ. അടുത്തതായി നമുക്ക് വായിക്കാം. അടുത്തதாக நாம் வாசிக்கலாம் നെഹെമ്യാവിന്റെ പുസ്തകം நெகேமியாவின் புத்தகம் 3-ാം അധ്യായം അതിന്റെ 14-ാമത്തെ വാക്യം. 3வது அதிகாரம் 14வது வசனம். குப்பைமேட்டு வாசலே, பெத்லெகேமின் மாகாணத்து பிரபுவாகிய ரெக்காவின் குமாரன் மல்கிய பழுது பார்த்து அதை கட்டி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் താഴ്പാളുകളെയും പോട്ടാൻ. അപ്പോൾ അടുത്ത് നമ്മൾ ചിന്തിക്കുവാൻ പോകുന്ന വാതിലാണ് കുപ്പവാതിൽ. അടുത്തதாக நாம் சிந்திக்க போகிற வாசல் குப்பை மேட்டு வாசல். ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. ഈ കുപ്പവാതിൽ എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ இந்த குப்பை வாசல் என்று சொன்னால் യെരുശലേമിന്റെ പട്ടണത്തിനകത്ത് കുമിഞ്ഞുകൂടുന്ന കുപ്പകളെ, எருசலேம் பட்டணத்திற்குள்ளாக குவிந்து வரக்கூடியதான குப்பைகளை പുറത്തു കളയുന്ന വാതിലാണ് ഈ കുപ്പവാതിൽ. வெளியேற்றக்கூடிய வாசல் தான் இந்த குப்பை வாசல். ഈ കുപ്പവാതിൽ ഇടിഞ്ഞു കിടക്കപ്പെട്ടാൽ, இந்த குப்பை வாசல் சொல்லப்பட்டால் പട്ടണത്തിനകത്തെ ഈ പാഴ്വസ്തുക്കൾ കൂടുകയും பட்டணத்திற்கு வெளியே பட்டணத்துக்குள்ளே தேவையற்ற பொருட்கள் அதிகரித்து வரவும், പട്ടണത്തിനകത്ത് കെട്ട സ്മെല്ല് വരികയും ചെയ്യും. பட்டணத்துக்குள்ளே ஆமென் ஸ்தோத்திரம் ஆகாத ஆமென் ஸ்தோத்திரம் வாசனைகள், கெட்ட வாசனைகள் வீச ஆரம்பிக்கும். അപ്പൊ ഈ പട്ടണത്തിന് അല്ലെങ്കിൽ ഈ പട്ടണത്തിനകത്തെ കുപ്പകൾ കുമിഞ്ഞുകൂടിക്കൊണ്ട്, இந்த பட்டணத்துக்குள்ளாக குப்பைகள் பெருகிவிட்டால், ഈ കുപ്പകൾ വളരെ അധികമായി കുമിഞ്ഞുകൂടി, இந்த குப்பைகள் அதிகமாக ஆமென் நம்பால் போல கூட்டப்பட்டு விட்டால் ജനങ്ങൾക്കൊന്നും അവിടെ വരാൻ കഴിയാതെ വണ്ണം മാലിന്യമായി തീരും. ஜனங்கள் எல்லாம் உள்ளே கடந்து வர முடியாதபடிக்கு அது அசுத்தமாய் மாறிவிடும். ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. നമ്മുടെ ജീവിതത്തിലും ഇതുപോലെ തന്നെയാണ്. நம்முடைய வாழ்க்கையிலும் இதே போலத்தான். ആത്മീയന്റെ ജീവിതം, ஆவிக்குரியனுடைய வாழ்க்கை, അവന്റെ ജീവിതത്തിൽ അണിഞ്ഞുകൂടുന്ന കുപ്പകള്, அவனுடைய வாழ்க்கையிலே அவன் நெருக்கி வரக்கூடியதான குப்பையான அனுபவங்கள், ഈ പാപമാകുന്ന കുപ്പകള്, இந்த குப்பை வாசலுடைய அனுபவங்கள், ഈ പാപം നമ്മുടെ ഉള്ളിൽ കുമിഞ്ഞുകൂടുമ്പോൾ, ஆமென் பாவமானது நம்முடைய வாழ்க்கையிலே ஆமென் பெருகி வரும்போது, അന്നന്ന് ഈ പാപത്തെ, അന്നന്ന് നമ്മുടെ കുറവുകളെ കുപ്പവാതിലിലൂടെ പുറത്തു കളയേണ്ടത് ആവശ്യമാണ്. அந்தந்த நாளுக்கு நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரக்கூடிய எல்லா பாவமான குப்பைகளையும் நாம் வெளியேற்ற வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. എല്ലാ ദിവസവും നമ്മൾ ഈ കുപ്പകളെ യേശുവിനോട് നിരപ്പ് പ്രാപിച്ച് നമ്മൾ മാനസാന്തരപ്പെട്ട് നിരപ്പ് പ്രാപിക്കേണ്ടത് ആവശ്യമാണ്. எல்லா நாட்களிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு இந்த பாவமாகிய குப்பைகளை நம்முடைய வாழ்க்கையில அறிக்கையிட்டு ஆண்டவரோடு ஒப்புரவாகி வாழ வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. നമ്മുടെ ജീവിതത്തിൽ കുപ്പവാതിൽ ഇടിഞ്ഞു കിടക്കുകയാണെങ്കിൽ, நம்முடைய வாழ்க்கையிலே குப்பை வாசல் அது இடிக்கப்பட்டிருக்குமானால், നമ്മുടെ ജീവിതത്തിൽ നിന്ന് കുപ്പകളെ പുറത്തു കളയുവാൻ കഴിയാതെയാകും. நம்முடைய வாழ்க்கையில் உள்ளதான குப்பைகளை வெளியேற்ற முடியாமல் போய்விடும். ഒരു ആത്മീയന്റെ ജീവിതത്തിൽ കുപ്പകൾ പുറത്തു കടക്കുവാൻ കഴിയാതിരുന്നാൽ, ഒരു ആത്മീയന്റെ ജീവിതത്തിൽ കുപ്പകളെ കുമിഞ്ഞുകൂടുവാൻ ഇടയായി തീർന്നാൽ, അവന്റെ പാപങ്ങൾ കുമിഞ്ഞുകൂടുവാൻ ഇടയായി തീർന്നാൽ, അവന്റെ ജീവിതം നാറ്റം വമിക്കുവാൻ ഇടയായി തീരും. ஒரு ஆவிக்குரிய மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆமென் குப்பைகள் ஆமென் பெருகிக் கொண்டு, அதாவது பாவம் பெருகிக் கொண்டு குப்பையான இந்த பாவங்களை வெளியேற்றாமல் இருந்தால் அவனுடைய வாழ்க்கை ஆமென் ஸ்தோத்திரம் வாசனை இல்லாமல் அது நாறி போகிறதற்கு இடம் உண்டாகும். പല ആത്മീയ മക്കളുടെയും ജീവിതം പാപങ്ങളെ ഏറ്റുപറയുവാൻ, പാപങ്ങളെ യേശുവിന്റെ അടുത്തേക്ക് കൊണ്ടുവന്ന് പശ്ചാത്തപിക്കുവാൻ തയ്യാറാകാതിരുന്നത് കൊണ്ട് അവരുടെ ജീവിതം നാട്യമായി തീർന്നു. മറ്റുള്ളവർക്ക് അത് കളിയായി തീർന്നു, അല്ലെങ്കിൽ മറ്റുള്ളവരുടെ മുന്നിൽ അവർ തലകുനിക്കേണ്ടതായ കാര്യമായി തീർന്നു. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலரும் தங்கள் வாழ்க்கையில் இவ்விதமான பாவங்களை அறிக்கையிடாமல், தேவ சமூகத்தில் ஒப்புரவாகாமல் பாவங்கள் பெருகி அசுத்தத்தில் வாழ்ந்து அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நாற்றம் உள்ளதாய், மற்றவர்களுக்கு முன்பாக கேவலம் உள்ளதாய் மாறி போன காலகட்டத்தில் வந்துவிட்டது. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. എന്താണ് നമ്മുടെ ജീവിതത്തിലെ കുപ്പകൾ എന്ന് പറയുന്നത്? நம்முடைய வாழ்க்கையில் குப்பை என்று சொல்லக்கூடியது என்ன? ഒരു ആത്മീയന്റെ ജീവിതത്തിലെ കുപ്പ എന്താണ്? ஒரு ஆவிக்குரியனுடைய வாழ்க்கையில குப்பை என்றால் என்ன? നാം പുറത്തെറിയേണ്ട കുപ്പകൾ എന്തൊക്കെയാണ്? அவன் வெளியேற்ற வேண்டியதான குப்பைகள் என்ன? ഒരുവന്റെ ആത്മീയ ഭൗതിക ജീവിതത്തിൽ ഈ കുപ്പകൾ കടന്നാൽ അവന്റെ ജീവിതത്തിൽ എന്തെല്ലാം അനുഭവങ്ങൾ അനുഭവിക്കേണ്ടി വരും എന്ന് നമുക്ക് മനസ്സിലാക്കുവാൻ കഴിയണം. ஒரு ஆவிக்குரியவன் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த குப்பைகள் உள்ள பாவம் நிறைந்த வாழ்க்கையிலே அவன் கடந்து கொண்டிருக்கும் பொழுது அவன் அனுபவிக்க வேண்டியதான உலக பிரகாரமான போராட்டங்கள், ஆவிக்குரிய போராட்டங்கள் என்ன என்பதை அவன் புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. പലരുടെയും ജീവിതത്തിലെ കുപ്പവാതിൽ പണിയാതിരിക്കുമ്പോൾ അവന്റെ ആത്മീയ ജീവിതം ചില നേരം കൊണ്ട് നശിച്ചു പോകുവാനിടയായി തീരും. பலருடைய வாழ்க்கை
வாழ்க்கையிலும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் உள்ளதான ஆவிக்குரிய அந்த குப்பை வாசலை கட்டாமல் இருக்கும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையின் நன்மை அவர்கள் இழந்து போயிருக்க காரணமாகும். ആകാശം മുട്ട പറന്ന അഭിഷിക്തന്മാർ പലപ്പോഴും വീഴുവാനിടയായി തീർന്ന സംഭവം ഈ കുപ്പവാതിലിനെ പണിയുവാൻ അവർ തയ്യാറാകാത്തത് കൊണ്ടാണ്. வானமண்டலம் வரையும் உயர்ந்து நின்ற எத்தனையோ பரிசுத்தவான்கள் பலரும் ஆமென் நொடி நேரத்தில் விழுந்து போகிறது காரணம் இந்த குப்பை வாசலை அவர்கள் கட்டாதபடியினால் தான். ലൂസിഫർ ദൈവത്തിന്റെ കസേര ആഗ്രഹിച്ചുകൊണ്ട് അവന്റെ കുപ്പ അവന്റെ ഉള്ളിൽ കയറുകയും അവന്റെ അത്യാഗ്രഹം കയറുകയും അവൻ താഴേക്ക് ദൈവത്തിന്റെ വാളാൽ വെട്ടി വീഴ്ത്തപ്പെടുകയും ചെയ്തു. லூசிபர் தன்னுடைய குப்பையாகி அனுபவமான பெருமையில் இருந்து கொண்டு தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தி தன்னை பெருமைப்படுத்தி கொண்ட பொழுது தான் இருந்த உன்னதத்தை விட்டு கீழே விழுந்து நன்மை இழந்து போயிருக்க காரணமாயிருந்தது. 1 പത്രോസിന്റെ പുസ്തകം 2-ാം അധ്യായം അതിന്റെ 1-ാമത്തെ വാക്യം വായിക്കാം. 1 பேதுரு 2-வது அதிகாரம் 1-வது வசனத்தை வாசிக்கலாம். 1 പത്രോസ് 2:1. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழிச்சு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல புதியதாய் ஜனிச்ச കുഞ്ഞുങ്ങളെ പോലെ திருவசனமாகிய കളങ്കമില്ലാத ஞானபாலிന്മേൽ വചനമാകുന്ന കളങ്കമില്ലാത്ത പാല് കുടിച്ച് കളങ്കമില്ലാത്ത ஞானபாலிന്മേൽ വാഞ്ചയായിരുங்க. ആമേൻ. ഹല്ലേലൂയ 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 ഹല്ലേലൂയ. ഇവിടെ 1 പത്രോസിന്റെ പുസ്തകത്തിൽ പറയുകയാണ് മനുഷ്യന്റെ പുറം കൂറുതലുകളോ മനുഷ്യന്റെ പാപങ്ങളോ കുപ്പ നിറഞ്ഞ ജീവിതം ഇവിടെ വരച്ചു കാണിക്കുകയാണ്. இங்கே பேதுரு 1வது நிருபத்தில் எழுதும் பொழுது மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் சுமந்து கொண்டிருக்கிறதான குப்பைக்கு சமமான துர்க்குணங்களை குறித்தும் புறங்கூறுதலை குறித்தும் பொறாமை குறித்தும் இங்கே மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறான். ഒന്നുകൂടെ വായിക്കാമോ വചനം? ஒரு விசை கூட அந்த வசனத்தை வாசிக்கலாம். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. ഇവിടെ ദുർഗുണങ്ങൾ എന്താണ്? இங்கே துர்க்குணங்கள் என்ன? ഒരു മനുഷ്യന്റെ ആത്മീയ രോഗങ്ങളെയാണ് ദുർഗുണം എന്ന് പറയുന്നത്. ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய രോഗங்களை தான் அங்கே துர்க்குணங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ദൈവം ഇഷ്ടപ്പെടാത്ത ചില സ്വഭാവങ്ങളെയാണ് ദൈവം ഇഷ്ടപ്പെടാത്ത ചില ഗുണങ്ങളെയാണ് ദുർഗുണങ്ങൾ എന്ന് ഇവിടെ പറഞ്ഞിരിക്കുന്നത്. ஆண்டவர் விரும்பாத சில சுபாவங்கள் தேவன் விரும்பாத சில நுகத்தடிகளை தான் இங்கே அவன் துர்க்குணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. അത് മനുഷ്യന്റെ ഒരു ആത്മീയന്റെ ഉള്ളിൽ അടിഞ്ഞുകൂടിയാൽ അവൻ സാത്താന്റെ സന്തതിയായി മാറും. இப்படி மனுஷன் ஒருவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்தும் ஆமென் சோதனை விதமான துர்க்குணங்கள் உள்ளவனாய் மாறினால் அவன் சாத்தானுடைய சந்ததியாய் மாறுவான். നമുക്കൊരു 10-11 വ്യാജ ഗുണങ്ങളെ ദുർഗുണങ്ങളെ പറ്റി പഠിക്കുവാനിടയായി തീരും. நமக்கு தெரியும் 10-11 வார்த்தைகள் ஆமென் காரியங்களை குறித்து துர்க்குணம் என்றால் என்ன என்று நாம் கற்றுக்கொள்ள முடியும். സദൃശ്യവാക്യം 12:25. நீதிமொழிகள் 12:25. നിങ്ങൾ പെട്ടെന്ന് വായിച്ച് സഹായിക്കണം. ஆமென் கொஞ்சம் சீக்கிரமா நீங்க எடுத்து வாசிக்கணும். ആമേൻ. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. ഇവിടെ പറയുന്നത് ഉത്കണ്ഠയാണ് ഒന്നാമത്തെ ദുർഗുണം എന്ന് പറയുന്നത്. ആമേൻ. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலை என்று சொல்லப்படுகிறது. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. ആവശ്യമില്ലാത്ത ഉത്കണ്ഠകൾ മനുഷ്യ ജീവിതത്തെ ദൈവത്തിൽ നിന്ന് അകറ്റിക്കളയുന്നു. தேவையில்லாத துர்ச்சிந்தைகளாய் இருக்கிற கவலைகள் மனுஷனை தேவனை விட்டு பிரிக்கிறது. സദൃശ്യവാക്യം പറയുകയാണ്. ഒന്നുകൂടെ വായിക്കാമോ? 25-ാമത്തെ വാക്യം. മനുഷ്യന്റെ ഹൃദയത്തിന്റെ കവലകൾ, ദുഃഖങ്ങൾ, ഉത്കണ്ഠകൾ അതിനെ ഒടുക്കിക്കളയും. ദൈവചിന്തയെ, ദൈവത്തോടുള്ള സ്നേഹത്തെ ഒടുക്കിക്കളയുവാൻ ഇടയായിത്തീരും. മനുഷ്യന്റെ ഹൃദയത്തിന്റെ ആദ്യത്തെ ആത്മീയ രോഗത്തിൽ ഒന്നാണ് ഉത്കണ്ഠ. மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறதான முதலாவது ஆமென் ஸ்தோத்திரம் வியாதிதான் ஆமென் கவலை என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ആവശ്യമില്ലാത്ത ഉത്കണ്ഠകൾ, தேவையில்லாத கவலைகள், ആവശ്യമില്ലാത്ത
ആവശ്യമില്ലാത്ത ടെൻഷനുകള്, தேவையில்லாத சஞ்சலங்கள், നമ്മളെ ദൈവത്തിൽ നിന്ന് അകറ്റി കളയുവാനിടയായി തീരും. இவை நம்மை தேவனை விட்டு தூரப்படுத்துவதற்கு காரணமாய் மாறும். ദൈവത്തോടുള്ള വിശ്വാസം നശിച്ചു പോകുവാൻ അത് കാരണമായി തീരും. தேவனோடு உள்ளதான விசுவாசத்திலிருந்து நம்மை புறந்தள்ளுவதற்கு காரணமாய் முடியும். നമ്മുടെ ജീവിതത്തിലെ ഒന്നാമത്തെ കുപ്പയായ ഉത്കണ്ഠയെ ആ വാതിലിനെ പണിത് പുറത്തു കളയുവാൻ തയ്യാറെങ്കിൽ, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற முதலாவது காரியமாய் இருக்கிற குப்பையான அந்த கவலையை விட்டு நாம் வெளியேறி தேவ சமூகத்தில் ஜெபிப்பதற்கு ஆயத்தமானால் ദൈവത്തോടുള്ള വിശ്വാസത്തിൽ അധികമായി വളരുവാൻ കഴിയും. தேவனோடு நாம் வைத்திருக்கிற விசுவாசத்திலே நாள்தோறும் அதிகமாய் வளருவதற்கு ஏதுவாகும். സങ്കീർത്തനം 27 ഒന്ന് വായിക്കാം. 27. கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ജീവനിன் ബലനാനவர். ആമേൻ, ഹല്ലേലൂയ. ദൈവം എൻ്റെ വെളിച്ചമാണെന്ന് ഇവിടെ സങ്കീർത്തനക്കാരൻ പറയുകയാണ്. ஆண்டவர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ഒന്നുകൂടെ വായിക്കാമോ വാക്യം? அந்த வசனத்தை மறுபடியும் வாசி. கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? ആമേൻ, ഹല്ലേലൂയ. ദൈവം എൻ്റെ വെളിച്ചവും എൻ്റെ സങ്കേതവുമാണെങ്കിൽ ഞാൻ ആരെ ഭയപ്പെടും? கர்த்தர் எனக்கு வெளிச்சமும் ஆயிருக்கிறபடி நான் யாருக்கு பயப்படுவேன்? ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. മനുഷ്യന്റെ ഉത്കണ്ഠ എന്ന് പറയുന്നത്, മനുഷ്യന്റെ ആവശ്യമില്ലാത്ത ടെൻഷൻ എന്ന് പറയുന്നത്, അത് സാത്താൻ കൊണ്ടുവരുന്ന ഒരു വിത്താണ്. மனுஷனுடைய கவலை, அதாவது தேவையில்லாமல் அவனுக்குள் ஏற்படக்கூடியதான சஞ்சலம் என்கிறது அவன் சாத்தான் கொண்டு வரக்கூடியதான ஒரு விதையாயிருக்கிறது. ദൈവ വിശ്വാസം ദൈവത്തിന്റെ കരത്തിൽ നിന്ന് നേടുവാൻ കഴിയാതെ വണ്ണമായിരിക്കുന്നത് പലരുടെയും ഉത്കണ്ഠയാണ്. ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு இருந்து பெற்றுக்கொள்வதற்கு கூடாமல் போகிறதற்கு பலருடைய வாழ்க்கையிலும் காரணமாயிருப்பது கவலையாயிருக்கிறது. എല്ലാ മനുഷ്യനിലും ഉത്കണ്ഠയുണ്ടാകും. ஆமென். ஏது மனுஷனுடைய வாழ்க்கையில் அந்த கவலையை கொண்டு வருகிறது. ദൈവം എത്ര അത്ഭുതങ്ങൾ നമ്മുടെ ജീവിതത്തിൽ പ്രവർത്തിച്ചാലും, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்தாலும், ചെറിയൊരു കാര്യം നമ്മുടെ ജീവിതത്തിൽ നടന്നില്ലെങ്കിൽ നമ്മൾ ആവശ്യമില്ലാത്ത ടെൻഷൻ ഉണ്ടാകുവാനിടയായി തീരും. சிறிய ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறாமல் போனால் நாம் தேவையற்றதான கலக்கத்துக்குள்ளாய் மாறிவிடுகிறோம். പ്രാർത്ഥിക്കുവാൻ ഇരിക്കുമ്പോൾ ആ ടെൻഷൻ നമ്മളെ താക്കും. ஆமென். ஜெபிக்க உட்காரும் பொழுது அந்த கவலையானது நம்மை அமிழ்த்து விடுகிறது. നമുക്ക് പ്രാർത്ഥിക്കുവാൻ കഴിയാதവണ്ണം ഈ ടെൻഷൻ നമ്മളെ അലട്ടുവാനിടയായി തീരും. நாம் ஜெபிக்க கூடாதபடி இந்த கவலையும் சஞ்சலமும் நம்முடைய வாழ்க்கையை அலட்ட ஆரம்பிக்கிறது. നമുക്ക് നേരെ ഒന്ന് കഴിക്കുവാൻ കഴിയാதவണ്ണം ടെൻഷൻ നമ്മളെ അലട്ടുവാനിടയായി തീരും. நாம் மற்றொரு காரியத்தை புசிக்க கூடாதபடிக்கு இந்த கவலைகள் நம்மை நெருக்குகிறது. നല്ലവണ്ണം ഒന്ന് പ്രാർത്ഥിക്കാൻ കഴിയാதவണ്ണം, ആരാധിക്കുവാൻ കഴിയാதவണ്ണം ഈ ടെൻഷൻ പലപ്പോഴും നമ്മളെ വലയം ചെയ്തു നിൽക്കാറുണ്ട്. நல்ல முறையில் ஜெபிக்க முடியாதபடி, ஆராதிக்க முடியாதபடி இந்த கவலைகளும் சஞ்சலங்களும் பல நேரத்தில் நம்மை ஆமென் கட்டி போடுகிறது. ഒന്നാമത്തെ ആത്മീയ രോഗത്തിൽ ഒന്നാണ് ഉത്കണ്ഠ എന്ന് പറയുന്നത്. முதலாவது ஆவிக்குரிய வியாதியின் முதலாவது காரியம் கவலை என்று சொல்லப்படுகிறது. ആത്മീയ രോഗം മാറണമെങ്കിൽ അത് സ്വന്തമായി തന്നെ തീരുമാനമെടുത്ത് ദൈവത്തിലേക്കാകണം. ஆவிக்குரிய வியாதி நமக்குள் இருந்து மாற வேண்டுமானால் நாமவே தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து தீர்மானித்து ஜெபித்து முன்னேற வேண்டும். മനുഷ്യന്റെ ശരീരത്തിൽ രണ്ടു തരം രോഗങ്ങൾ ബാധിക്കും. ഒന്ന് ജഡപ്രകാരവും, രണ്ട് ആത്മീയ പ്രകാരവും. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இரண்டு விதமான வியாதிகள் அவனை தொடுகிறது. ஒன்று ஆவிக்குள்ளான ஆமென் வியாதியும், இன்னொன்று மாம்சத்துக்குரிய வியாதியும் அவனை தொடுகிறது. ആത്മീയ രോഗത്തിൽ ഒന്നാണ് ഉത്കണ്ഠ എന്ന് പറയുന്നത്. ஆவிக்குரிய வியாதியில் முதலாவது காரியம் தான் நாம் பார்க்கிறோம் கவலை என்று. ഇത് നമ്മുടെ കുപ്പവാതിലിനെ പണിയുവാൻ തയ്യാറെങ്കിൽ ഈ കുപ്പവാതിലിലൂടെ ഈ അവിശ്വാന്തി ടെൻഷനെ നമ്മൾ എടുത്ത് പുറത്തേക്ക് എറിയണം. இதை முதலாவது நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த குப்பை வாசலை நாம் கட்டுவதற்கு ஆரம்பித்தால் தேவையில்லாத எல்லா காரியங்களையும் நாம் வெளியேற்றும் பொழுது எல்லா கலக்கங்களும் கவலைகளை விட்டு நம்மை நீங்கும். കുപ്പവാതിൽ പണിയപ്പെടാത്ത ഒരു വിശ്വാസിയെ സംബന്ധിച്ചിടത്തോളം അവൻ എപ്പോഴും ടെൻഷനായി തന്നെ ഇരിക്കും. குப்பை வாசல் கட்டப்படாமல் இருக்கிற ஒரு ஆவிக்குரிய விசுவாசியை எடுத்துக்கொள்வோமானால் அவன் எப்பொழுதும் ஆமென் கவலையோடும் சஞ்சலத்தோடும் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ചില ദൈവഭക്തന്മാരെ കാണുകയാണെങ്കിൽ എന്ത് തന്നെ വന്നാലും അവരുടെ മുഖത്തൊരു ചിരി ഉണ്ടാകും. சில பரிசுத்தவான்களை நாம் பார்க்கும் பொழுது என்னதான் வாழ்க்கையில சம்பவித்தாலும் அவர்களுடைய முகத்தில் ஒரு புன்னகையை பார்க்க முடியும். ഏത് രോഗം വന്നാലും, ഏത് പീഡകൾ വന്നാലും അവരിങ്ങനെ മുഖം പ്രസന്നമായി തന്നെ ഇരിക്കും. எப்படிப்பட்ட வியாதிகள் வந்தாலும், எவ்வளவுதான் நெருக்கங்கள் வந்தாலும் அவர்களுடைய முகத்தின் பிரசன்னம் அவர்களை விட்டு நீங்காது. അവരെ കാണുമ്പോൾ നമുക്കറിയാം അവരുടെ കുപ്പവാതിൽ അവർ ശരിക്ക് പണിയപ്പെട്ട വ്യക്തിയാണെന്ന്. நாம் அவர்களை பார்க்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ள முடியும் அவருடைய வாழ்க்கையில் குப்பை வாசல் என்பது சரியாய் கட்டப்பட்டு இருக்கிறது என்பதை. രോഗമാകുന്ന ഉത്കണ്ഠയാകുന്ന കുപ്പയെ അവരെടുത്ത് ദിനം പ്രതി പുറത്തേക്ക് കളയും. அவர்களுக்குள்ளே வாழ்க்கையில் கடந்து வரக்கூடிய சகல குப்பைகளையும் சகல
கவலைகளையும் நாள்தோறும் எடுத்து வெளியேற்றி விடுகிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தது வாய்க்காம் சங்கீர்த்தனம் 27:1-5. சங்கீதம் 27 அடுத்து. கர்த்தரின் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாய் சிந்திക്കുന്ന ഒരു ആത്മീയ രോഗമാണ് ഭയം. ஆமென். அடுத்ததாக நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய வியாதிதான் பயம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പേടിയില്ലാത്ത എത്ര പേരുണ്ട് ഈ കൂട്ടത്തില്? பைபிள் இல்லாத எத்தனை பேர் இருக்கீங்க? ഭയമില്ലാത്ത എത്ര പേരുണ്ട് ഈ കൂട്ടത്തിൽ? பைபிள் இல்லாத பயம் இல்லாத எத்தனை பேர் இருக்கீங்க? ഹല്ലേലൂയ. എല്ലാവർക്കും പേടിയുണ്ട്. எல்லாருக்கும் பயம் இருக்குது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അപ്പോൾ ഭയം എന്നത് ഒരു ആത്മീയ രോഗമാണ്. பயம் என்று சொல்லுகிறது ஒரு ஆவிக்குரிய வியாதியா இருக்குது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ചിലര് പാമ്പിനെ കണ്ടാ പേടിക്കില്ല, சிலர் பாம்பு பார்த்தா பயப்பட மாட்டாங்க. പല്ലിയെ കണ്ടാ ഭയങ്കര പേടിയായിരിക്കും. ஆனா பல்லியை பார்த்தா பயப்படுவாங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. മനുഷ്യന്റെ ഒരു തരത്തിലുള്ള ആത്മീയ രോഗമാണ് ഇരുട്ടിനെ കണ്ടാൽ ഭയം. ஆமென். மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான ஆவிக்குரிய வியாதியில் ஒன்றுதான் இருளை பார்க்கும் பொழுது ஏற்படுகிற பயம். കഴിഞ്ഞ ദിവസം ഒരു ആന്റി എന്റെ അടുത്ത് വന്ന് പറയുകയുണ്ടായി. கடந்த நாளில் ஒரு ஆன்டி என்கிட்ட வந்து சொன்னாங்க, എന്റെ മകന് പഠിക്കാൻ ആൾക്കാരുടെ കൂട്ടത്തിൽ ചെല്ലാൻ ഭയമാണ്. ஆமே, என்னுடையதான மகன் படிப்பதற்கு ஜனக்கூட்டத்தின் நடுவில் செல்வதற்கு பயப்படுகிறான். വണ്ടി കയറും ബസ് കയറി പോകാൻ അവന് പേടിയാണ്. பஸ்ல ஏறி போகும்போது பயப்படுகிறான். ആൾക്കൂട്ടത്തിലേക്ക് കടന്നു വരുവാൻ അവൻ ഭയമാണ്. ஜனங்கள் கூடி நிற்கிற இடத்துல வரும்போது பயப்படுகிறான். അവന് വീട്ടിന്റെ അകത്തൊരു റൂമിൽ മാത്രം ഒതുങ്ങിയിരിക്കുവാനാണ് അവന് താല്പര്യം. ஒரு வீட்டின் ஒரு அறையில் மட்டும் தனித்திருக்கும்படி அவன் விரும்புகிறான். പുറത്തു നിന്ന് ആരെങ്കിലും വന്നാൽ അവരെ ഫേസ് ചെയ്യാൻ ഒരു പേടിയാണ്. வெளியே இருந்து யாராயிலும் வரும் பொழுது அவர்களை முகமுகமாய் பார்ப்பதற்கு பயப்படுகிறான். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇത്തരത്തിലുള്ള ആത്മീയ രോഗം ചിലരെ പിടിച്ചിരിക്കുന്നതായി കാണാം. இந்த நிலையிலுள்ள ஆவிக்குரிய வியாதிகள் சிலரை பிடித்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ഇത് മെഡിക്കൽ സയൻസ് പ്രകാരം ചെല്ലുകയാണെങ്കിൽ സൈക്കാട്രിക് പ്രോബ്ലം എന്നൊക്കെ അവർ പറയും. ஆமென். ஸ்தோத்திரம். மருத்துவ விஞ்ஞானம் சொல்லுகிறது சைக்காலஜிஸ்ட் என்று சொல்லப்படுகிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. മനോനില തെറ്റിയ അവസ്ഥയിൽ വൈദ്യന്മാർ ഇതിനെ വിവേചിക്കാറുണ്ട്. ஆமென். பல நிலைகளில் உள்ளதான மனச்சிந்தைகளில் உள்ளவர்களை ஆமென் ஸ்தோத்திரம் மருத்துவர்கள் அவர்களை புரிந்து கொள்கிறார்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. യഥാർത്ഥത്തിൽ ഭയം എന്ന് പറയുന്നത് ഒരു ആത്മീയ രോഗമാണ്. அப்படியானால் வேதவசனத்தின்படி பயம் என்று சொல்லுகிறது ஒரு ஆவிக்குரிய வியாதியாய் இருக்கிறது. കുപ്പവാതിലിനെ പണിയുകയാണെങ്കിൽ, குப்பை வாசல் கட்டப்படுமானால், ഇന്ന് രാത്രികാലം ഭയമുള്ളവർ നിങ്ങളുടെ ജീവിതത്തിലെ കുപ്പവാതിലിനെ പണിയുകയാണെങ്കിൽ ഈ ഭയം എന്ന ആത്മീയ രോഗത്തെ എടുത്ത് വെളിയിൽ കളയുവാൻ കഴിയും. இந்த ராத்திரி வேளை ஆமென் ஸ்தோத்திரம் வாழ்க்கையில குப்பை வாசலுக்குள்ளாக பயம் உள்ளவர்கள் அவைகளை எடுத்து வெளியேற்ற முடியுமானால் குப்பை வாசல் முதலாவது கட்டப்பட வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. സങ്കീർത്തനം 34:4 വായിക്കാം. சங்கீதம் 34:4. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ഹല്ലേലൂയ. ഇവിടെ ഭയം നീങ്ങണമെങ്കിൽ കർത്താവിനെ തേടണം. இங்கே பயம் நீங்க வேண்டுமானால் ஆண்டவரை தேட வேண்டும். യേശു ഉള്ളിൽ വന്നാൽ ഭയം മാറും. இயேசு உள்ளத்தில் வரும் பொழுது நம்முடைய பயம் மாறுகிறது. വചനം ഇപ്രകാരം പറയുന്നു, പരിശുദ്ധാത്മാവ് ധൈര്യത്തിന്റെ ആത്മാവാണ്. வசனம் இப்படி சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆவியானவர். അഭിഷേകം പ്രാപിച്ചവനിൽ ഭയം കാണാൻ പാടില്ല. அபிஷேகம் பெற்றவனுக்குள்ளே பயம் இருக்க கூடாது. ഹോളി സ്പിരിറ്റ് ഉള്ളവനിൽ ഭയം ഉണ്ടാകാൻ പാടില്ല. ஆமென். சோதர ஒளிப்பிடத்திலே கடந்து வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே பயம் வரக்கூடாது. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. വെളിച്ചത്തിന്റെ ആത്മാവ് നമ്മളിലേക്ക് ആവസിക്കുമ്പോൾ, வெளிச்சத்தினுடைய ஆவியானவர் நமக்குள்ளே பிரவேசிக்கும் போது നമ്മളിൽ ഭയം ഉണ്ടാകാൻ പാടില്ല. நமக்குள்ளே பயம் வரக்கூடாது. ഒരുവനിൽ ഭയമുണ്ട് എന്ന് പറയുകയും ஒருவனுக்குள்ளே பயம் இருக்கிறது என்று சொல்லவும், അവന് അഭിഷേകമുണ്ടെന്ന് പറയുകയും ചെയ്താൽ, அவனுக்குள் அபிஷேகம் இருக்கிறது என்று சொன்னாலும் അഭിഷേകം ശരിയല്ല എന്നതാണ് അതിന്റെ അർത്ഥം. அந்த அபிஷேகம் சரியானது அல்ல என்பதுதான் பொருள். ഭയം പരിശുദ്ധ ആത്മാവ് ധൈര്യത്തിന്റെ ആത്മാവാണെന്ന് പഠിപ്പിക്കുകയും, பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆவியானவர் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. പരിശുദ്ധ ആത്മാവ് ധൈര്യത്തിന്റെ ആത്മാവാണ്. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் தைரியத்தினுடைய ஆவியானவர். പരിശുദ്ധ ആത്മാവ് ധൈര്യത്തിന്റെ ആത്മാവായി തീരുമ്പോൾ, ஆமென். பரிசுத்த ஆவியானவர் தைரியமுள்ள ஆவியானவராய் மாறும்போது നമ്മുടെ ഭയം എവിടെ പോകും? நம்முடைய பயம் அங்கே போய்விடும். ഭയം സാത്താൻ കൊണ്ടിടുന്ന വിത്താണ്. பயம் என்பது சாத்தான் கொண்டு வரக்கூடிய விதையாய் இருக்கிறது. നിന്റെ ഹൃദയത്തിൽ നിന്റെ ഉള്ളിൽ പരിശുദ്ധ ആത്മാവ് വാസം ചെയ്യുന്നുണ്ടെങ്കിൽ, உன்னுடைய இதயத்துக்குள்ளாக பரிசுத்த ஆவி
ആവിയാനവർ വാസം பண்ணுவாரானால் സാത്താന്റെ വിത്തായ ഭയം എങ്ങനെ അവിടെ മുളയ്ക്കുവാനിടയായി തീരും? சாத்தானுடைய விதையாயிருக்கிறதான பயம் எப்படி அங்கே அது முளைத்து வர முடியும்? ഒരുവനിൽ ഭയം ഉണ്ടെന്ന് പറയുകയും ஒருவனுக்குள் பயம் இருக்கிறது என்று சொன்னால் ഞാൻ അഭിഷേകം പ്രാപിച്ചെന്ന് വേറൊരു വാക്കിൽ പറയുകയും ചെയ്താൽ அதே நேரத்தில் நான் அபிஷேகம் பெற்றிருக்கேன் என்று சொல்லுவானானால் ഒരു ശരീരത്തിൽ രണ്ടാത്മാവ് നിലനിൽക്കുവാൻ അസാധ്യം. ஒரு சரீரத்துக்குள்ளே இரண்டு விதமான ஆவிகள் நிலைநிற்பது கூடாத காரியம். നിനക്ക് ഭയമുണ്ടെങ്കിൽ നിന്റെ ഉള്ളിൽ ഹോളി സ്പിരിറ്റ് ലെവലേശം ഉണ്ടാകാൻ കഴിയില്ല. ஆமென். உனக்கு பயம் இருக்குமானால் உனக்குள்ளே பரிசுத்த ஆவியானுடையதான வெளிப்பாடுகள் இருக்கவே முடியாது. കാരണം പരിശുദ്ധ ആത്മാവ് ധൈര്യത്തിന്റെ ആത്മാവാണെന്ന് വചനം പഠിപ്പിക്കുന്നു. காரணம் பரிசுத்த ஆவியானவர் தைரியத்தின் ஆவியானவர் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. സ്നേഹത്തിന്റെ അപ്പോസ്തലനായ യോഹന്നാനെ പത്മോസ് ദ്വീപിലേക്ക് എറിഞ്ഞു കളഞ്ഞപ്പോൾ ஆமென். அப்போஸ்தலனாகிய யோவானை பத்மு தீவில் நாடுகடத்தின போது അതിനു മുമ്പ് അവനെ തിളച്ച എണ്ണയിലേക്ക് എറിഞ്ഞപ്പോൾ அதற்கு முன்பாக அவன் கடத்தப்படுவதற்கு முன்பே கொதிக்கிற எண்ணெயில் போடப்பட்ட போது പത്രോസിനെ തലകീഴായി ക്രൂശിക്കുവാൻ വിധിച്ചപ്പോൾ ஆமென் பேதுருவை தலைகீழாக சிலுவையில் அறையும்படி தீர்மானித்த போது യോഹന്നാനെ ശിരസ് വെട്ടിക്കളയുവാൻ വിധിച്ചപ്പോൾ யோவானை தலையை வெட்டி எடுக்கும்படி தீர்மானித்த போது യേശുവിന്റെ ശിഷ്യന്മാരെ പലരെയും സമൂഹം അല്ലെങ്കിൽ ഭരണാധികാരികൾ കൊല്ലുവാൻ വിധിച്ചപ്പോൾ இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாய் இருந்த பலரையும் ஆமென் ஆளுகைக்குட்பட்டிருந்த அதிகாரிகள் தங்களுடைய அதிகார பலத்தினாலே அவர்களை கொலை செய்யும்படி வந்தபோது അവരുടെ മുഖത്തൊന്നും ഭയം നിഴലിച്ചിട്ടില്ല. அவர்களுடைய முகங்களில் எங்கும் ஒரு பயமும் நிலை நிற்கவில்லை. ക്രിസ്തുവിന് വേണ്ടി രക്തസാക്ഷിയായി മാറുന്ന ഓരോരുത്തരുടെ മുന്നിലും ഭയമില്ലാതിരിക്കും. இன்றைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு இரத்த சாட்சியாய் மாறிக்கொண்டிருக்கிற ஒருவருடைய முகத்திலும் பயம் இல்லை. യേശുവിന് വേണ്ടി മരിക്കാൻ തയ്യാറായ ഓരോ അഭിഷിക്തന്റെ മുഖത്തും ഭയം ലവലേശം കാണില്ല. தேசத்திலே கர்த்தருக்காக இரத்த சாட்சியாய் மரிக்கும்படி ஆண்டவருக்காக ஜீவனை கொடுக்கும்படி நிற்கிற ஒரு தேவ மனிதனுடைய முகத்திலும் பயம் என்கிற ஒரு காரியமே பார்க்க முடியாது. ഭയം എന്നത് സാത്താൻ ഇടുന്ന ഒരു തരത്തിലെ ആത്മീയ വ്യാധിയാണ്. பயம் என்கிறது சாத்தான் கொண்டு வரக்கூடியதான ஒரு விதமான ஆவிக்குரிய வியாதியாய் இருக்கிறது. മാറണമെങ്കിൽ നമ്മൾ പരിശുദ്ധാത്മാവിന്റെ നിറവ് പ്രാപിക്കുന്നവരായി മാറണം. இது நம்மை விட்டு நீங்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு அது நாம் பெற்றுக்கொள்ளவர்களாய் மாற வேண்டும். സദൃശ്യവാക്യം நீதிமொழிகள் 1:33 எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமன்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. ദൈവത്തിന് കാത് കൊടുക്കുന്നവൻ ഭയപ്പെടില്ല എന്ന് പറയുകയാണ്. கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவன் அவருக்கு செவி கொடுக்கிறவன் பயப்பட மாட்டான் என்று சொல்லப்படுகிறது. നമ്മൾക്ക് ഭയമുണ്ടെങ്കിൽ നമ്മൾ ദൈവത്തിന് കാത് കൊടുക്കുന്നില്ല എന്നതാണ് അർത്ഥം. நாம் பயப்படுகிறோமானால் நாம் நம்முடைய ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை என்பதுதான் பொருள். ഒന്നുകൂടെ വായിക്കാമോ വാക്യം തന്നെ? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். അടുത്ത வசனம் അടുത്ത വാക്യം അത്രേ ഉള്ളൂ. സോറി. ഹല്ലേലൂയ 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 ഹല്ലേലൂയ. അപ്പോൾ ദൈവത്തിന് ചെവി കൊടുക്കുന്ന, ദൈവത്തിന്റെ വാർത്തയ്ക്ക് ചെവി കൊടുക്കുന്ന, ദൈവത്തിന്റെ വചനത്തിന് ചെവി കൊടുക്കുന്ന ഒരുവനും ഭയപ്പെടുവാൻ വ്യവസ്ഥയില്ല. அப்படியானால் கர்த்தருடைய வார்த்தைக்கு தேவ வசனத்துக்கு தேவ சப்தத்துக்கு ஒருவன் செவி கொடுப்பானால் அவன் ஒருபோதும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ഹല്ലേലൂയ ஹalleluya ഹല്ലേലൂയ ஹalleluya. ഒരു മകൻ ഒരു അപ്പനോട് പറഞ്ഞു, ஒரு மகன் தன் தகப்பனிடத்தில் சொன்னான், പപ്പ ഞാൻ 10ാം ക്ലാസ്സിൽ +2 ജയിച്ചാൽ എനിക്ക് എന്ത് വാങ്ങിച്ചു തരും? ஆமென். அப்பா நான் +2 ஜெயிச்சிட்டேனா நீங்க எனக்கு என்ன வாங்கி അവർ கொடுப்பீங்க? പറഞ്ഞു, നീ 90% മാർക്ക് വാങ്ങുകയാണെങ്കിൽ നീ ആഗ്രഹിച്ചതുപോലെ ഒരു സ്മാർട്ട് ഫോൺ ഞാൻ വാങ്ങിച്ചു തരാം. ஆமென். உடனே தகப்பன் சொன்னா, நீ விரும்புகிறது போல ஆமென் சோதனை நீ 95% மார்க் எடுப்பாய், ஆனா நீ விரும்புகிறது போல நான் நல்ல ஒரு மொபைல் போன் வாங்கி கொடுக்கிறேன். അവന്റെ കയ്യിൽ ഇപ്പോൾ ഇരിക്കുന്നത് ഒരു കീപാഡിന്റെ സെറ്റാണ്, ചെറിയ സെറ്റ്. കീപാഡ് ചെറിയ സെറ്റ്. ஆமென். சின்ன இப்போ அவருடைய கையில் இருக்கிறது சின்ன கீ பட்டன் உள்ளதான், சின்ன செல்லு. അവൻ അങ്ങനെ പരീക്ഷയ്ക്ക് നാളുകൾ എടുത്തു. ஆமென். எக்ஸாமுடைய நாட்கள் வந்தது. പപ്പ പറഞ്ഞ വാക്കുകൾ അവന്റെ ഹൃദയത്തിൽ തന്നെ എഴുതി വെച്ചു. தன் தகப்பன் தன்னிடத்தில் சொல்லி இருக்கிற வார்த்தைகளை இதயத்துக்குள்ளே எழுதி வைத்திருந்தான். അവൻ നല്ലവണ്ണം പഠിച്ചു. அவன் நன்றாக படித்தான். പരീക്ഷ എഴുതി. எக்ஸாம் எழுதினான். 95% മാർക്കോടെ കൂടെ അവൻ പാസ്സായി. ஆமென். நான் சொல்லப்பட்டபடி 95% മാർക്കോடு ജയം பெற்றான். റിസൾട്ട് കയ്യിലെടുത്ത ആ പത്രവുമായി, ന്യൂസ് പേപ്പറുമായി അപ്പന്റെ അടുത്തേക്ക് ചെന്നു. ரிசல்ட்டை பெற்றுக்கொண்டு அந்த நியூஸ் வெளிப்பட்ட அந்த பேப்பர் எடுத்து தகப்பனிடத்தில் வந்தான்.
അവൻ പറഞ്ഞു, അപ്പാ ഞാൻ അപ്പൻ പറഞ്ഞതുപോലെ 95% മാർക്ക് എടുത്തു, അപ്പൻ പറഞ്ഞതിൽ 5% കൂടുതലാണ്, എവിടെ എന്റെ സമ്മാനം? ஆமென் ஸ்தோத்திரம். இப்போ அவன் கேட்கிறான், அப்பா நீங்க சொன்னபடியே நான் மார்க் வாங்கிட்டேன், இப்போ அதை விட 5% கூடுதலாக கூட வாங்கியிருக்கிறேன், நீங்க சொன்ன அந்த പറഞ്ഞു, നിനക്കിതാ നിന്റെ സമ്മാനം, നീ ചോദിച്ച നിന്റെ അവകാശം, ഞാൻ പറഞ്ഞ വാഗ്ദത്തം, ഇത് നിന്റെയാണ്, അത് ഇവിടെ ഇരിപ്പുണ്ട്, നീ പോയി വാങ്ങിച്ചു കൊള്ളുവാൻ പറഞ്ഞു. தகப்பன் ஆமென் மகனை பார்த்து மறுபடியும் சொன்னான், இதோ நான் உனக்கு சொன்னபடியே, நான் உனக்கு வாக்கு கொடுத்தபடியே, ஆமென் உனக்குரிய அன்பளிப்புக்கு தேவையான பணம் இருக்கிறது, நீ விரும்புகிறபடி வாங்கிக் கொள் என்று சொன்னான். പക്ഷേ അവനൊന്നും മറുപടി പറഞ്ഞില്ല. ஆனால் அவன் எந்த ஒரு பதிலும் சொல்லவில்லை. അപ്പ ഇവൻ സൗണ്ട് കൊടുക്കാത്തത് കൊണ്ട് പിതാവ് അവന്റെ റൂം തള്ളി തുറന്ന് അകത്തേക്ക് പോയി. ஆமென். அவன் எந்த விதமான பதிலும் அவருக்கு திருப்பி கொடுக்காதபடியினாலே அவன் அந்த அறையை அந்த தகப்பனா அந்த கதகை தள்ளி திறந்து உள்ளே பிரவேசித்தான். അവൻ ഇങ്ങനെ കട്ടിലിൽ കിടക്കുകയാണ്. அவன் இப்பொழுது கட்டிலில் படுத்திருக்கிறான். അവനൊന്നും അറിയാതെ ഇങ്ങനെ കിടക്കുകയാണ്. அவன் எதுவும் அறியாதவனாய் கிடக்கிறான். അവന്റെ പിതാവ് അവനെ ശ്രദ്ധിച്ചപ്പോൾ, அவனுடைய தகப்பன் அவனை கவனித்த போது അവന്റെ ചെവിയിൽ ഹെഡ്സെറ്റ് ഇരിക്കുന്നതായി കണ്ടു. அவனுடைய காதுகளில் ஹெட்செட் இருக்கிறதை பார்த்தான். ആ ഹെഡ്സെറ്റ് വഴി അവൻ ഉറക്കെ പാട്ട് കേട്ടുകൊണ്ടിരിക്കുകയാണ്. அவன் அந்த ஹெட்செட் வழியாக சத்தமாய் பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறான். അപ്പന്റെ ശബ്ദം അവൻ കേട്ടില്ല. தகப்பனுடைய சத்தத்தை அவன் கேட்கவில்லை. തകപ്പൻ കൊടുത്ത വാഗ്ദത്തം അവൻ കേട്ടില്ല. தகப்பன் கொடுத்ததான வாக்குத்தத்தை அவன் கேள்விப்படவில்லை. അവന്റെ അവകാശത്തെ കൊടുക്കുമെന്ന് അപ്പൻ വെച്ച് പറഞ്ഞ ഈ പൈസ അവൻ ഇതാ ഇരിക്കുന്നു എന്നും അവൻ കേട്ടില്ല. அவனுக்கு சொந்தம் என்று சொன்னதான கொடுப்பேன் என்று சொன்ன அந்த பணம் இதோ தகப்பன் இதோ இருக்கிறது என்று சொன்னதையும் அவன் கேட்கவில்லை. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അവൻ ഈ ലോകത്തിന്റെ ശബ്ദം കേട്ടുകൊണ്ടിരിക്കുകയാണ്. அவன் இந்த உலகத்தின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தான். അവന്റെ ചെവിയിൽ ഈ ലോകത്തിന്റെ സൗണ്ട്, ഈ ലോകത്തിന്റെ ഇമ്പം മുഴങ്ങിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. அவனுடைய காதுகளில் இவ்வுலகத்துக்குரிய சத்தமும் இவ்வுலகத்துக்குரிய ஆமென் சந்தோஷத்தின் மகிழ்ச்சியான சத்தமும் வெளிப்பட்டு கொண்டிருந்தது. ഈ ലോകത്തിന്റെ പാട്ടുകളിൽ അവൻ ഇങ്ങനെ മുഴുകി കിടക്കുകയാണ്. இந்த உலகத்தினுடைய பாடல்களுக்குள்ளாய் அவன் மூழ்கி போய் கிடக்கிறான். ഈ ലോകത്തിന്റെ പാട്ടുകളിൽ മുഴുകി കിടന്നപ്പോൾ, இவ்வுலகத்துக்குரிய பாடல்களை அவன் மூழ்கி கிடந்த போது അപ്പന്റെ വാക്കുകൾ അവൻ കേൾക്കാൻ കഴിയാതായി പോയി. தகப்பனுடைய வார்த்தைகளை அவன் கேட்க முடியாமல் അപ്പന്റെ വാക്ക് അവനെ വിളിച്ചു. அப்போ தகப்பன் பலமுறை அவனை கூப்பிட்டார். പല തവണ മകനെ മകനെ മകനെ, ഇതാ നിന്റെ അവകാശം, നിന്റെ വാഗ്ദത്തം എന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് അവന് കാണിച്ചു കൊടുത്തു. மகனே மகனே, இதோ உனக்குரியதான நன்மை, உனக்குரிய வாக்குத்தத்தம், உனக்குரிய ஆசீர்வாதம் என்று சொல்லி பலமுறை கூப்பிட்டு அவனை காட்டி கொடுத்தான். അവന്റെ മുന്നിൽ വെച്ച് അപ്പൻ ഇങ്ങനെ കാണിക്കുകയാണ്, നിന്റെ അവകാശം ഇതോ, നിന്റെ വാഗ്ദത്തം ഇതോ. അപ്പന്റെ സൗണ്ട് അവൻ കേട്ടില്ല. அவனுக்கு முன்பாக தன்னுடைய கரத்தில் இருக்கிற நன்மை காட்டி, இதோ உன்னுடைய வாக்குத்தத்தம், இதுதான் உன்னுடைய ஆசீர்வாதம், இதை பெற்றுக்கொள்ளு சொல்லி கேட்க அந்த தகப்பனுடைய சத்தத்தை அவன் காதுகளால் கேட்க முடியவில்லை. ഈ ലോകത്തിന്റെ ശബ്ദം, ദൈവജനമേ, നിന്റെ ദൈവത്തിന്റെ ശബ്ദം കേൾക്കാതെ വണ്ണം നിന്റെ കാതുകളിൽ മുഴങ്ങിയോ ദൈവത്തിന്റെ ശബ്ദം, നീ ആ ശബ്ദത്തിന്റെ, ദൈവത്തിന്റെ ശബ്ദത്തെ ഈ ലോകത്തിന്റെ ശബ്ദം മൂടിക്കളയും. அருமையான தேவனுடைய பிள்ளை, இதே போலதான் இவ்வுலகத்துக்குரிய சப்தத்துக்குள்ளாய் உன் காதுகள் மூழ்கி இருக்குமானால், ஸ்வர்லோகத்தின் பரலோகத்தின் தகப்பனாகிய நல்ல தகப்பனுடைய சப்தத்தை கேட்க கூடாதபடி, அவர் உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை, நன்மையை சுதந்தரிக்க கூடாதபடி உன் காதுகள் உலகத்தினுடைய சப்தத்துக்கு முன்பாக ஆமென் அடைபட்டு போகும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഈ ലോകത്തിന്റെ ശബ്ദം കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്ന നമ്മൾ ഓരോരുത്തരും എന്റെ അപ്പന്റെ ശബ്ദം പലപ്പോഴും കേൾക്കാതെ പോവുകയാണ്. இந்த உலகத்துக்குரிய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் பலரும் பல நேரங்களில் நம் தகப்பனுடைய சத்தத்தை கேட்பதற்கு மறந்து போய் விடுகிறோம். അപ്പൻ നിനക്ക് തരുന്ന വാഗ്ദത്തം തരാം തരാം തരാം, ഇതോ നിന്റെ വാഗ്ദത്തം എന്ന് പറയുമ്പോഴും നീ ഈ ലോകത്തിന്റെ ശബ്ദത്തെ കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നതിനാൽ അത് കേൾക്കാതെ പോകുന്നു. தகப்பன் உனக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை உன் கரங்களில் கொடுக்க அவர் கடந்து வரும் பொழுது, ஆமென், இதோ உன்னுடைய வாக்குத்தத்தம் என்று சொல்லும் பொழுது நீ இந்த உலகத்துக்குரிய சத்தம் உன் காதுகளில் முழங்கிக் கொண்டிருக்கிறபடியினால் தகப்பனுடைய நன்மையுடைய சத்தத்தை நீ புரிந்து கொள்ளாமல் போகிறாய். ദൈവത്തിന്റെ ശബ്ദം കേൾക്കാതെ വണ്ണം ഈ ലോകത്തിന്റെ ശബ്ദം നിന്നെ മൂടിക്കളയുമ്പോൾ നിന്നിൽ ഭയം വ്യാപരിക്കും. கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாமல் போகும் பொழுது, ஆமென் ஸ்தோத்திரம், அதை கேட்காதபடியினால் இவ்வுலகத்தின் சத்தத்தினால் நீ மயங்கி இருக்கும் பொழுது உனக்குள்ளே அந்த பயம் என்கிற வல்லமை வந்து உன்னை ஆட்கொள்ளுகிறது. ദൈവത്തിന്റെ ശബ്ദം കേൾക്കുവാൻ കുപ്പവാതിൽ നീ പണിയുകയും കുപ്പയാകുന്ന ഭയത്തെ വെളിയിലേക്ക് എറിയുകയും ഈ ലോകത്തിന്റെ ഇമ്പങ്ങള്, ഈ ലോകത്തിന്റെ രകങ്ങള്, ഈ ലോകത്തിന്റെ മോഹങ്ങള് നീ എടുത്ത്
വെളിയിലാക്കി കറിയാൻ ചെയ്യണം. ஆமென். கர்த்தருடைய சத்தம் கேட்க வேண்டுமானால், அவருடைய வாக்குத்தத்த நன்மைகளை சுதந்திரிக்க வேண்டுமானால், உன் வாழ்க்கையில் இருக்கிற குப்பை வாசலை நீ கட்ட வேண்டும். ஆமென். உனக்குள்ளே கடந்து வருகிற இவ்வுலகத்துக்குரிய பாவமான சகல சாப குப்பைகளையும் உன் வாழ்க்கையை விட்டு வெளியேற்றிக் கொண்டு கர்த்தருடைய நன்மைக்காய் நீ ஆயத்தமாக வேண்டும். ഹല്ലേലൂയ. ഈ ലോകത്തിന്റെ രാഗങ്ങളെ, ഈ ലോകത്തിന്റെ ഇമ്പങ്ങളെ, ഈ ലോകത്തിന്റെ ഭോഗങ്ങളെ നീ കേട്ടോ, എന്റെ ദൈവശബ്ദം നിനക്ക് കേൾക്കാൻ കഴിയാതെ പോകും. ஆமென். இவ்வுலகத்துக்குரிய வாக்குத்தத்தங்களையும் இவ்வுலகத்துக்குரியதான காரியங்களையும் இவ்வுலகத்தில் தொனிக்கிற சப்தங்களையும் உன் வாழ்க்கையில நீ அங்கீகரித்து கேட்டு அதிலே மூழ்கி போவாயானால் நித்திய நன்மைகளை நீ இழந்து போவதற்கு காரணமாய் மாறும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ரோமர் எழுதிய ലേഖനം 8:15 വായിക്കാം. ரோமர் 8:15 வாசிக்கலாமே. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். ஆமென். ஹல்லேலூய. பயம் എന്ന് പറയുന്നത് അടിമത്തനത്തിന്റെ ആവിയാണ്. பயம் என்று சொல்கிறது அடிமைத்தனத்தின் ஆவி. ബാക്കി വായിക്കാമോ? அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்பா பிதாவே എന്ന് വിളിക്കപ്പെടുവാൻ യോഗ്യതയുള്ള ആ പുത്ര സുവികാരത്തിന്റെ ആവിയെ നമ്മൾ കൈക്കൊള്ളണം. പരിശുദ്ധാത്മാവിനെ അഭിഷേകം പ്രാപിക്കണം. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றவர்களாய் கர்த்தரை நாம் சேவிக்க வேண்டும். ഹല്ലേലൂയ. 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 ഭയപ്പെടുന്ന ആവി ഭയത്തിന്റെ പൊല്ലാങ്കന്റെ ആവിയാണ്. ஆமென். ஸ்தோத்திரம். பயப்படுத்துகிற ஆவி இவ்வுலகத்துக்குரிய பயத்தின் பொல்லாத ஆவியாய் இருக்கிறது. 2 தீமோத்தேயு 1:7 வாசிക്കാം. 2 தீமோத்தேயு 1:7 வாசிக்கலாமே. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ദൈവം നമുക്ക് ഭയത്തിന്റെ ആവിയെ അല്ല തന്നിരിക്കുന്നത്, തെളിഞ്ഞ ബുദ്ധിയും ജ്ഞാനവും വിവേകത്തിന്റെയും ആത്മാവിനെയാണ് തന്നിരിക്കുന്നത്. தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் தெளிவும் ஞானமும் உள்ளதான ஆவியை கொடுத்திருக்கிறார். അപ്പോൾ ഭയത്തിന്റെ ആവി ആരുടെ ആവിയാണ്? அப்போ பயத்தினுடைய ஆவி யாருடையது? സാത്താന്റെ ആവിയാണ്. ഒരുവനിൽ ഭയമുണ്ടെങ്കിൽ, ஒருவனுக்குள்ளே பயம் இருக்குமானால் അവനിൽ ആരാണ് പ്രവർത്തിക്കുന്നത്? அவனுக்குள்ளே யார் கிரியை செய்கிறார்? ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂயா. According to Bible says that. ബൈബിൾ പറയുകയാണ്. എന്താണ് പറയുന്നത്? വേദം വായിക്കാമോ? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எங்கே வாசிக்கிறீர்கள்? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், ദൈവം നമുക്ക് ഭയത്തിന്റെ ആവിയെ തരാமல் பலமும் அன்பும், ബലം പിന്നെ அன்பும் സ്നേഹം പിന്നെ വായിച്ചോളൂ. அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ആവിയെ തെളിഞ്ഞ ബുദ്ധിയുള്ള ആവി. എന്താണ് ഈ തെളിഞ്ഞ ബുദ്ധിയുള്ളവൻ? തെളിഞ്ഞ ബുദ്ധിയുള്ളവൻ ലോകത്തിനുള്ളത് കേൾക്കില്ല, പിതാവിൽ നിന്നുള്ളത്, ആത്മീയതിനുള്ളത്, സ്വർഗത്തിൽ നിന്നുള്ള ശബ്ദം കേൾക്കുവാനിടയായി തീരും. ஆமென். தெளிந்த புத்தியுள்ளவன் என்று சொல்லப்படுகிறவன், ஆமென் ஸ்தோத்திரம், தேவ சமூகத்தில் சத்தத்தை கேட்பான். உலகத்தில் உள்ள சாத்தானுக்குரிய இப்பிரபஞ்சத்துக்குரிய சத்தம் அல்ல, அவன் தெய்வீக சத்தத்தை கேட்கிறான். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ഭയമാകുന്ന കുപ്പയെ നമ്മൾ എറിഞ്ഞു കളയണമെങ്കിൽ കുപ്പയുടെ വാതിലിനെ പണിയണം. அப்படியானால் பயம் என்கிற குப்பையை நாம் எரிந்து விட வேண்டுமானால் குப்பை வாசல் நாம் கட்டி எழுப்ப வேண்டும். ഒരുവന്റെ ഉയർച്ചയ്ക്ക് തടസ്സമായി ഒരുവനിൽ വ്യാപരിക്കുന്ന സാത്താന്റെ തന്ത്രമാണ് ഭയം. ஒருவனுடைய உயர்வுக்கு தடையாய் ஆமென் கிரியை செய்கிற சாத்தானுடைய ஒரு தந்திரம் தான் இந்த பயம். ഭയം എന്ന് പറയുന്നത് രോഗം വരുമ്പോൾ ഒരുവനിൽ വ്യാപരിക്കുന്ന തരത്തിലുള്ള മരണഭയം. ஆமென். பலர் வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் பார்க்க முடியும், ஒருவனுக்குள்ளே வியாதி கடந்து வரும் பொழுது மரணகரமாய் கடந்து வரக்கூடிய ஒரு மரண பயத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். മരണപരമായ കാര്യങ്ങളെ ഫേസ് ചെയ്ത എത്ര പേരുണ്ട്? മരണത്തെ മുഖമുഖമായി കണ്ട എത്ര പേർ இருக்கிறீங்க? ഞാനുണ്ട്. എന്റെ അനുഭവത്തിൽ എന്നെ ഇങ്ങനെ ശ്രീചിത്ര ഹോസ്പിറ്റലിലേക്ക് ഈ വാൽവ് റീപ്ലേസ് ചെയ്യാൻ ഓപ്പൺ ഹാർട്ട് ശസ്ത്രക്രിയക്ക് കടത്തിവിടുമ്പോൾ, ஆமென், ஸ்ரீசித்ரா ஹாஸ்பிடலில் ஆமென் என்னுடையதான வால்வு திறந்து ஆபரேஷன் பண்ணதுக்காக என்னை கொண்டு போகும்போது ഡോക്ടർ എന്നോട് ചോദിക്കുകയാണ്, டாக்டர் என்னை பார்த்து கேட்கிறார், അനിൽ പേടിയുണ്ടോ? அனில் உங்களுக்கு பயம் இருக்குதா? ഞാൻ ഡോക്ടറിന്റെ മുഖത്ത് നോക്കി, நான் அவருடைய முகத்தை பார்த்தேன். ഞാൻ പറഞ്ഞു എനിക്ക് പേടിയില്ല. நான் சொன்னேன் எனக்கு பயம் கிடையாது. കാരണം എനിക്ക് ഉറപ്പായിരുന്നു, காரணம் எனக்கு உறுதியா இருந்தது.
എന്റെ ഒരു ഉറപ്പ് എന്ന് പറഞ്ഞത് ഞാൻ ഇനി തിരിച്ചു വരില്ലായിരുന്നു. என்னுடைய ஒரு தைரியம் ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு உறுதியாய் நான் நம்பினது சொன்னா திரும்பி வர முடியாதுன்னு. കാരണം സർജറി ടൈമിൽ കോംപ്ലിക്കേഷൻ ആകുമെന്ന് എനിക്ക് കൃത്യമായിട്ട് അറിയാമായിരുന്നു. காரணம் ஆபரேஷன் பண்ணும் பொழுது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை ஏற்படும் என்பதை நான் மிக நன்றாய் தெரிந்திருந்தேன். പൂർണ്ണമായി ഏൽപ്പിച്ചു കൊടുത്താണ് ഞാൻ സർജറി ഹാളിലേക്ക് പോയത്. முழுமையாய் அர்ப்பணித்துக் கொண்டு அந்த ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளாக நான் கடந்து போனேன். ഞാൻ ഇങ്ങനെ ഓപ്പറേഷൻ തിയേറ്ററിലേക്ക് എന്നെ സ്ട്രക്ചറിൽ വെച്ച് മൂവ് ചെയ്യുമ്പോൾ ஆமென் ஆபரேஷன் தியேட்டருக்கு நேராக ஸ்ட்ரக்சரில் வைத்து என்னை தள்ளி கொண்டு போகும்போது എന്റെ രണ്ട് കൈകളും പിടിച്ചവർ കെട്ടി രണ്ട് സ്ഥലത്തിലായി കെട്ടി என்னுடைய இரண்டு கரங்களையும் இரண்டு இடங்களாக பிடித்து கட்டினார்கள். അവർ എന്റെ ശരീരം മുഴുവനും ബെറ്റാഡിൻ സൊല്യൂഷൻ കൊണ്ട് നിറച്ചു. ஆமென் என்னுடைய சரீரம் முழுவதும் பெட்டாடின் ஆமென் மருந்தினாலே என்னை அதை பூசினார்கள். ഒരു സൂചി എന്റെ ഞരമ്പിന്റെ ഇടയിലേക്ക് കയറ്റി ஒரு ஆமென் ஊசி என்னுடைய நரம்பு வழியாக ஏற்றினார்கள். അവിടെ നിന്ന് ഒരു ലേഡി ഡോക്ടർ എന്നോട് എന്റെ മുഖത്ത് നോക്കിയിട്ട് ചോദിച്ചു, അനിൽ ഭയമുണ്ടോ? அங்கே இருந்ததான ஒரு லேடி டாக்டர் என்னை பார்த்து முகத்தை பார்த்து கேட்டாங்க, அனில் பயமா இருக்குதா? ഞാൻ ഡോക്ടറിനോട് ചോദിച്ചു, ഡോക്ടർ നിങ്ങൾക്ക് എന്നെ സർജറി ചെയ്യുന്നതിൽ ഭയമുണ്ടോ? நான் அப்பொழுது டாக்டர் பார்த்து கேட்டேன், டாக்டர் எனக்கு ஆபரேஷன் பண்றதுல உங்களுக்கு பயம் இருக்குதா? വേദനയ്ക്ക് അടുത്ത എന്നോട് ചോദ്യം, വേദനിക്കുന്നുണ്ടോ? அடுத்ததாக என்கிட்ட கேட்டாங்க, வலிக்குதான்னு கேட்டாங்க. ഞാൻ പറഞ്ഞു, എനിക്ക് ചെറുതായിട്ട് വേദനിക്കുന്നു. நான் சொன்னேன், எனக்கு கொஞ்சமா வலிக்குது. ഇനി വേദനിക്കില്ല. இனி வலிக்காது. അത് മാത്രമേ എന്റെ ജീവിതത്തിൽ എനിക്ക് ഓർമ്മയുള്ളൂ. இது மட்டும்தான் என் வாழ்க்கையில எனக்கு ஞாபகம் இருந்தது. പിന്നെ വരുന്നത് 1.5 ദിവസം കഴിഞ്ഞ് എന്നെ ഹൈപ്പർ വെന്റിലേറ്ററിലാക്കി എനിക്ക് ചെറിയ ഓർമ്മ കിട്ടുമ്പോഴാണ് പിന്നെ എനിക്ക് ആ ഓർമ്മ തിരിച്ചു വരുന്നത്. அதற்கு பிற்பாடு 1.5 நாளுக்கு பிறகு எனக்கு சிறிய அளவு ஆமென் நினைவு வந்த பிற்பாடு தான் ஆமென் அவர்கள் ஞாபகப்படுத்தி பார்க்கிறேன். 10:42 മണിക്കൂർ എന്റെ ഓർമ്മയോ എനിക്ക് സ്വപ്നമോ ഒന്നുമില്ല. 10:32 മണി നേരം എനിക്ക് எந்த நினைவோ எந்த ஒரு സ്വപ്നങ്ങളോ எதுவுமே கிடையாது. ഈ സർജറി ബെഡിൽ കിടന്ന് ഞാൻ കാണുന്ന അവസാനത്തെ സ്വപ്നം എന്റെ ചുറ്റിൽ നിൽക്കുന്ന എന്തോ ഇടിഞ്ഞു വീഴുന്നതും இந்த பெட்டிலே படுத்துக்கொண்டு நான் பார்க்கக்கூடியது எனக்கு சுற்றும் ஏதோ இடிந்து விழக்கூடியது என பார்த்தேன். ഞാൻ ആ ഇടിഞ്ഞു കിടന്നതിന്റെ മുകളിൽ ചാടി കയറുകയും நான் அந்த இடிக்கப்பட்டு கிடக்கிறதுக்கு மேலே குதித்து எழும்புகிறதையும் എന്റെ ചെവിയിൽ ഒരു ശബ്ദം ഞാൻ കേട്ടു. என்னுடைய காதுகளில் ஒரு சத்தத்தை கேட்டேன். ഇനി നീ ഒന്നും കണ്ട് ഭയപ്പെടണ്ട. இனி நீ எதற்கும் பயப்பட வேண்டாம். നിന്നെ ഇനി ഒന്നും ചെയ്യുവാൻ കഴിയില്ല. இனி ஒன்றும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. എന്റെ ശരീരത്തിൽ ബോധം തിരിച്ചു വന്നു. என்னுடைய சரீரத்திலே என்னுடைய சுய நினைவு திரும்பி வந்தது. ഞാൻ മുരളുവാൻ തുടങ്ങി. ഞാൻ മൂളുവാൻ തുടങ്ങി. நான் ஆமென் சொத்து முணங்க ஆரம்பித்தேன். ഞാൻ കണ്ണു തുറന്ന് പെട്ടെന്ന് എന്റെ ഒരു ഡോക്ടർ എന്റെ കാലുകളിൽ ചെറുക തട്ടി. ஆமென் நான் கண்ணை திறந்தேன். திடீரென்று சொல்லி ஒரு டாக்டர் வந்து என் கால்களில் தட்டினார். ഞാൻ കണ്ണു തുറന്ന് നോക്കിയപ്പോൾ நான் കണ്ണை திறந்து பார்க்கும்போது എന്റെ സർജറി ബെഡിനും ചുറ്റിനും 10-12 ഡോക്ടർമാർ ഇങ്ങനെ നിൽക്കുകയാണ്. என்னுடைய ஆபரேஷன் செய்த அந்த பெட்டுக்கு முன்பாக சுமார் 10-12 மருத்துவர்கள் நிற்கதை பார்த்தேன். പിറ്റേ ദിവസം ഞാൻ നോർമലായി ഹൈപ്പർ വെന്റിലേറ്ററിൽ നിന്ന് വെളിയിലേക്ക് വന്നപ്പോൾ இப்பொழுது அடுத்த நாள் ஆனது நான் நார்மலாகி விட்டேன். அடுத்த நாள் என்னை வெளியே கொண்டு வந்து விட்டார்கள். എന്നോട് അവിടുത്തെ ഒരു നേഴ്സ് സൂപ്രണ്ട് എന്നെ വന്ന് കാണുവാനിടയായി തീർന്നു. ஆமென் அங்கே உள்ளதான ஒரு நர்ஸ் சூப்பரண்ட் என்னை வந்து பார்க்க வந்தார்கள். അനിൽ നില വളരെ ഗുരുതരമായിരുന്നു. அனில் அவனோட சூழ்நிலை ரொம்ப கஷ்டமானதா இருந்துச்சு. വളരെ ക്രിട്ടിക്കൽ സ്റ്റേജ് വിട്ട് അപ്പുറത്തേക്ക് പോയി. ஆமென் ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜை தாண்டி அந்த பக்கம் போயிட்டா. അവർ പിന്നെ ഞാൻ അറിയുന്നത് ഡോക്ടർ മാർ ഇവിടത്തെ എന്നെ റെഫർ ചെയ്ത നഴ്സിനെ വിളിച്ച് പറഞ്ഞു, മാഡം നിങ്ങളുടെ പേഷ്യന്റ് ആകുന്ന അനിലിന്റെ ജീവനെങ്കിലും കിട്ടിയാൽ മതിയായിരുന്നു എന്നാണ് ഞങ്ങൾ ട്രൈ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നത്. ஆமென் ஸ்தோத்திரம். என்னை அங்கே அட்மிட் பண்ணதான அந்த நர்ஸை பார்த்து ஆமென் டாக்டர்கள் கேட்டிருக்கிறாங்க, ஆமென் அனிலுடைய ஜீவனாகிலும் திரும்ப கிடைத்தால் போதும் என்று சொல்லி நாங்கள் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னதாக சொன்னார்கள். ഹൈപ്പർ വെന്റിലേറ്ററിൽ നിന്ന് ഞാൻ ഡയറക്റ്റ് വാർഡിലേക്ക് ഡിസ്ചാർജ് ചെയ്യപ്പെട്ടു. ഹൈപ്പർ ബെഡை விட்டு நான் வெளியே வார்டுக்கு நான் டிஸ்சார்ஜ் பண்ணேன். 6ஆം ദിവസം ഞാൻ വീട്ടിലേക്ക് ഡിസ്ചാർജ് ചെയ്തു. 6வது நாள் நான் வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போனேன். ഞാൻ കേട്ട ശബ്ദം, നീ ഇനി ഒന്നിനെയും കണ്ട് ഭയപ്പെടണ്ട. நான் கேட்ட சத்தமானது, நீ இனி எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம். എന്നോട് ദൈവത്തിന്റെ ആത്മാവ് പറഞ്ഞത്, നിനക്കിനി ഒന്നും പേടിക്കാനില്ല. என்னிடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், நீ இனி எதை பற்றியும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. സർജറി കഴിഞ്ഞ് 6ാമത്തെ മാസം ഓടുവാൻ തുടങ്ങിയതാണ്. ഇതുവരെയും ഓടിക്കൊണ്ടേയിരിക്കുന്നു. ஆபரேஷன் முடிந்து 6வது நாள் ஓட ஆரம்பித்தது. நான் இன்று வரையிலும் ஓடிக்கொண்டே இருக்கிறேன்.
ശബ്ദം പരിശുദ്ധ ആത്മാവിന്റെ ശബ്ദം ആ വചനം കേട്ടതുകൊണ്ട് ഞാൻ പലയിടത്തും ഓടിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. அந்த பரிசுத்த ஆவியானுடைய அந்த தைரியத்தின் சத்தத்தை கேட்டபடியினால் நான் இன்றைக்கும் பல இடங்களுக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறேன். പലരും പോകരുത്, പലരും കൈവയ്ക്കരുത് എന്നൊക്കെ പറയുന്ന സ്ഥലത്ത് ഞങ്ങൾ നിഷ്പ്രയാസം ചെന്ന് കൈവയ്ക്കും. ஆமென் ஸ்தோத்திரம். பலரும் சொல்லுவாங்க போக கூடாது, அங்க போய் இதை செய்ய கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் கடந்து போவேன். அங்கே പല പിശാച് ബാധിച്ചിടത്തും ഞങ്ങൾ ചെന്ന് കൈകളെ വെച്ച് അവർക്ക് ഒരു വിടുതൽ വാങ്ങിച്ചു കൊടുക്കുവാനിടയായി തീരും. ஆமென். பல இடங்களில் கடந்து போய் பல விலையேறப்பட்டவர்களுக்காக ஆமென் ஸ்தோத்திரம் கை வைத்து அவர்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்க முடிகிறது. ஹல்லேலூயா 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 ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. കാരണം എന്താണെന്ന് അറിയാമോ? എന്റെ അഹങ്കാരമല്ല, ഞാൻ വീണ്ടും ഒരു റീബർത്ത് ബെഡിൽ ഞാൻ കേട്ട ശബ്ദം, നിനക്കിനി ഒന്നും ഭയപ്പെടാനില്ല. ஆமென் ஸ்தோத்திரம். காரணம் என்ன என்று சொன்னால் என்னுடைய பெருமை அல்ல, என் பெட்டில் இருக்கும் பொழுது நான் கேட்ட தேவ சத்தம் இனி நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் என்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ആ ശബ്ദം കേട്ടതാണ് എന്നെ അടുത്തൊരു ജീവനിലേക്ക് നയിച്ചത്. அந்த சத்தம் கேட்டதுதான் என் வாழ்க்கையை அடுத்த ஒரு நிலைக்கு நேராக கொண்டு போனது. ദൈവത്തിന്റെ ശബ്ദം ഇപ്രകാരം, നീ ഭയപ്പെടണ്ട. கர்த்தருடைய சத்தம் இப்படி கேட்டது, நீ பயப்பட வேண்டாம். നിനക്കിനി ഒന്നും പേടിക്കാനില്ല. இனி நீ பயப்பட வேண்டியதா எதுவுமே നിന്നെ ആരും ഒന്നും ചെയ്യുകയുമില്ല. இனி உன்னை ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது. ആ ശബ്ദം എന്നെ ജീവനിലേക്ക് നയിച്ചു. அந்த சத்தமானது என்னை ஜீவனுக்குள் நடத்தினது. ഭയം നമ്മളെ വിട്ട് മാറിയാൽ, பயம் நம்மை விட்டு நீங்கி போனால், പേടി നമ്മളെ വിട്ട് മാറിയാൽ, ஆமென், பயம் நம்மை விட்டு நீங்கி போனால் നമ്മൾ അടുത്തൊരു റീബർത്തിലേക്ക് പോകും. நாம் மறுபடி ஒரு ரீபர்த்துக்கு நேராய் கடந்து ഒരു போகிறோம். അഭിഷേകത്തിലേക്ക് കൊണ്ടുപോകും. ஒரு അഭിഷേകத்துக்குள்ளாய் கடந்து போகிறோம். ഒരു വല്ലമ നമ്മളെ വന്ന് മൂടും. ஒரு மகிமையான வல்லமை நம்மை பொதிந்து கொள்ளும். നാം കാല് വയ്ക്കുന്നിടം പിശാച് അലറി മാറും. നാം കാലുകൾ വെച്ചാൽ പിശാച് അലറി മാറും. நாம் கால் வைக்கும் பொழுது சாத்தான் இலகி ஓடுவான். ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. കാരണം അവൻ ദൈവത്തിന്റെ ആത്മാവാണ്, ധൈര്യത്തിന്റെ ആത്മാവ്. காரணம் அது கர்த்தருடைய ஆவியானவராய் இருக்கிறார், தேவனுடைய ஆவியானவர். ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. അടുത്ത കുപ്പയാണ് അവിശ്വാസം. ஆமென். அடுத்த குப்பை தான் அவிசுவாசம். റോമർ 10:17 വായിക്കാം. ரோமர் 10:17 வாசிக்கலாம். പെട്ടെന്ന് வாசிங்க. ரோமர் 10:17. ആ ആ ആമേൻ. ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. വിശ്വാസം എന്നത് കേൾവിയിനാലും കേൾവി ദൈവത്തിന്റെ വചനത്തിനാലും കടന്നു വരും. ஆமென். விசுவாசம் என்பது கேள்வியினாலும் கேள்வி கர்த்தருடைய வசனத்தினாலும் வருகிறது. ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. അടുത്ത മനുഷ്യന്റെ ഒരു ആത്മീയന്റെ രോഗമാണ്, ഒരു ആത്മീയ രോഗമാണ് അവിശ്വാസം, വിശ്വാസമില്ലായ്മ. அடுத்து ஒரு மனுஷனுடையதான ஆவிக்குரிய வியாதி தான் அவிசுவாசம். ഒരു ആർസി ഫാദർ, റോമൻ കാത്തലിക്സിലെ ഫാദറിന്റെ ഒരു മെസ്സേജ് ഞാൻ ഇങ്ങനെ കേൾക്കുകയുണ്ടായി. ஒரு ஆர்சி சபையினுடைய ஃபாதருடைய செய்தியை நான் கேட்டேன். അദ്ദേഹം ഇങ്ങനെ സെമിനാരിയിൽ ക്ലാസ് എടുത്തുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ, அவர் സെമിനാരിയിലെ ക്ലാസ് എടുത്തുകൊണ്ടിരിക്കും போது അദ്ദേഹം ചോദിച്ചു, യേശു ക്രിസ്തു വീണ്ടും വരും എന്ന് പറയുന്നത് എത്ര പേര് വിശ്വസിക്കുന്നു? அவர் இப்படி கேட்டார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார் என்பதை நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? കുറെ പേരൊക്കെ മനസ്സില്ലാ മനസ്സോടെ കൈപൊക്കി. சிலரெல்லாம் ஆமென் தங்களுக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் மனமில்லாமல் அவர்கள் கரங்களை தூக்கினார்கள். ഇവരെല്ലാം അച്ചമ്പട്ടം പഠിക്കുന്നവരാണ്. இவர்கள் எல்லாரும் ஃபாதருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க. അവർ പറഞ്ഞു, ഫാദർ പറഞ്ഞു, നിങ്ങൾ നാളെ കോളേജിലേക്ക് പോകണം, അവിടെ നാളെ യേശു ക്രിസ്തു പെട്ടെന്ന് വരും എന്ന് നിങ്ങൾ നാളെ ഇവിടെ എല്ലാം പറയണമെന്ന് പറഞ്ഞു. ஆமென் ஸ்தோத்திரம். ஃபாதர் சொன்னார், நீங்கள் நாளைக்கு ஆமென் கடந்து போக കോളേജിൽ കടന്നുപോയി. ஆமென் காலேஜில் கடந்து போக வேண்டும், அங்க போய் சொல்லணும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாளில் ஆமென் வருவார் என்று சொல்லி நீங்கள் சொல்லணும்னு சொன்னார். അവർ പറയുന്ന, നിങ്ങൾ പറയുന്ന ആൾക്കാർ എന്തു പറയുന്നു എന്ന് തിരിച്ച് എന്നോട് വന്ന് പറയണം. அப்பொழுது நீங்கள் யாரிடத்திலெல்லாம் சொல்லுகிறார்களோ அந்த நபர்கள் உங்களிடத்தில் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை என்னிடத்தில் வந்து சொல்ல வேண்டும். ഇവരതുപോലെ പിറ്റേ ദിവസം കോളേജ് ക്യാമ്പസിലേക്ക് പോയി. அவர்கள் மறுநாளிலே ஆமென் கல்லூரி கேம்பஸுக்கு சென்றார்கள். എല്ലാ കണ്ടവരോടെല്ലാം പറഞ്ഞു, യേശു ക്രിസ്തു വീണ്ടും വരും. அவர்கள் யாரையெல்லாம் பார்த்தார்களோ அவரிடத்தில் எல்லாம் சொன்னார்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார். ആരും ഒരു മറുപടിയും പറഞ്ഞില്ല. அவர்களுக்கு ஒருவரும் ஒரு பதிலும் சொல்லவில்லை. വരുമെന്നോ വരില്ല എന്നോ പറഞ്ഞിട്ടില്ല. வருவார் என்றோ வர மாட்டார் என்றோ சொல்லவில்லை. ഒരു ബെന്തക്കോസ്തുകാരനായ ഒരു വ്യക്തിയോട്, ഒരു കുഞ്ഞിനോട് ഇവർ ഈ കഥ പറഞ്ഞു. ஆமென். ஒரு பெந்தேகோஸ்தேக்கார ஒரு சகோதரனிடத்திலே அவன் இப்படி சொன்னார். അവൻ മാത്രം പറഞ്ഞു, അതെ, യേശു ക്രിസ്തു വീണ്ടും വരും, നിശ്ചയം തന്നെയാണ്. அவர் மட்டுமே சொன்னார், உண்மைதான், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவது நிச்சயம் என்றார். ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. പല ക്രിസ്ത്യാനികളും വിശ്വസിക്കാത്തത്, നീ വിശ്വസിക്കുവാൻ കാരണമാകുന്നത് നിന്നുള്ളിലെ അഭിഷേകമാണ്. ஆமென்
ஸ்தோத்திரம். பல விசுவாசிகளும் விசுவாசியாமல் இருக்கிறதை ஆமென் நீ விசுவாசிப்பதற்கு காரணமாயிருப்பது உனக்குள்ளே இருக்கிறதான அபிஷேகம். அவிசுவாசம் നമ്മുടെ ജീവിതത്തിൽ വന്നാൽ നമ്മുടെ ഉള്ളിൽ ഹോളി സ്പിരിറ്റ് ഇല്ല. அவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு உள்ளே கடந்து வருமானால் ஆமென் விசுவாசத்தில் அங்கே இருக்க முடியாது. ഒരുവനിൽ കേൾവിയിലൂടെ വിശ്വാസം കടന്നു വരുവാൻ കാരണമാകുന്നത് അത് ഹോളി സ്പിരിറ്റിന്റെ പരിശുദ്ധാത്മാവിന്റെ കൃപയൊന്നുകൊണ്ട് മാത്രമാണ്. ஒருவனுடைய வாழ்க்கையில் விசுவாசம் கேள்வியினால் வருமானால் அவனுக்குள்ளே கிரியை செய்கிறது பரிசுத்த ஆவியானவர் என்பதை பார்க்க முடியும். ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. നമ്മൾ ഒരു പനി വന്നാൽ നമുക്ക് നല്ല വിശ്വാസമാണ് പ്രാർത്ഥിച്ചാൽ മാറുമെന്ന്. ஆமென். உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு ஒரு சின்ன காய்ச்சல் வந்துட்டுன்னு சொன்னா நீங்க ஜெபம் பண்ணா மாறுன்னு சொல்லி நீங்க விசுவாசிக்கிறீங்களா? എല്ലാവരും പറയും പനിയല്ലേ, കുഴപ്പമില്ല, ഞാൻ വിശ്വസിക്കുന്നു, പനിയെ പ്രാർത്ഥിച്ച് മാറ്റാം. ஆமென். எல்லாரும் சொல்லுவாங்க காய்ச்சல் தானே, ஆமென், நான் நம்புகிறேன், ஜெபம் பண்ணா போகும்னு சொல்லி நம்புறீங்களா? പക്ഷേ നിങ്ങളുടെ അടുത്തേക്ക് ഒരു ക്യാൻസർ രോഗി വന്നിട്ട് എനിക്ക് പ്രാർത്ഥിച്ച് മാറ്റണം എന്നൊരു വിശ്വാസം ഉണ്ടോ എന്ന് ചോദിച്ചാൽ നിങ്ങൾ പലരും വിശ്വാസത്തിൽ വീണുപോകും. ஆனால் அதே நேரத்தில் ஒரு கேன்சர் வியாதி பிடித்தவன் வந்து அவன் இடத்துல சொல்கிறான், எனக்கு கேன்சர் வியாதி பட்டு இருக்கிறது, நீங்க ஜெபம் பண்ணா மாறும்னு சொல்லி நம்புறேன்னு சொல்லியாச்சு என்ன செய்வோம்? ഇതാണ് വിശ്വാസവും അവിശ്വാസവും തമ്മിലുള്ള വ്യത്യാസം എന്ന് പറയുന്നത്. ஆமென். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்துக்கும் அவிசுவாசத்துக்கும் உள்ளதான வித்தியாசங்கள். വിശ്വാസം നമ്മുടെ ഉള്ളിലുണ്ടെങ്കിൽ നമ്മൾ സകലത്തെയും ദൈവത്തിനാൽ സാധ്യമെന്ന് വിശ്വസിക്കും. விசுவாசம் நமக்குள்ளே இருக்குமானால் நாம் எல்லாம் தேவனால் முடியும் என்று சொல்லி விசுவாசிப்போம். ദൈവത്തിന്റെ കരങ്ങളിൽ നമ്മൾ പൂർണ്ണമായും സമർപ്പിക്കപ്പെടും. தேவனுடைய கரத்திலே முழுமையாய் நம்மை அர்ப்பணிக்கிறோம். അതാണ് ഒരു വിശ്വാസിയുടെ വിശ്വാസം എന്ന് പറയുന്നത്. இதுதான் ஒரு விசுவாசியினுடைய விசுவாசம் என்று சொல்லப்படுகிறது. ആരംഭഘട്ടത്തിൽ വിശ്വാസികൾ സഭയിലേക്ക് കടന്നു വരുന്നത് രോഗം മാറാനോ, കടം മാറാനോ, ജോലി കിട്ടാനോ, വണ്ടി വാങ്ങാനോ, വീട് വെക്കാനോ ആയിരിക്കാം. ஆரம்ப நாட்களில் ஆரம்ப கட்டத்திலே ஒரு விசுவாசி சபைக்கு கடந்து வருகிறது வியாதி மாறுகிறதுக்கோ, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கோ, ஒரு வாகனம் கிடைப்பதற்கோ அல்லது ஒரு வேலை கிடைப்பதற்கோ கூட ஆயிருக்கலாம். പക്ഷേ അവൻ യഥാർത്ഥത്തിലെ വിശ്വാസിയാകുമ്പോൾ, ஆனால் அவர் உண்மையான ஒரு விசுவாசியாய் மாறும்போது, ഈ ലോകത്തിൽ എന്ത് നീറുന്ന വിഷയങ്ങൾ വന്നാലും, இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட பிரதிகூலமான பிரச்சனைகள் கடந்து അവൻ வந்தாலும் യേശുവിൽ വിശ്വസിക്കുകയും, அவர் இயேசுவில் விசுவாசிக்கவும், വിടുതൽ കിട്ടിയാലും ഇല്ലെങ്കിലും ഞാൻ എന്റെ യേശുവിനെ വിടുകയില്ല എന്നൊരു മറുപടി അവനിൽ നിന്ന് കേൾക്കുവാനും. ஆமென். எனக்கு விடுதலை கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நான் என் ஆண்டவராகிய இயேசுவை விட்டு விலக மாட்டேன் என்கிற ஒரு நல்ல பதில் அவனுக்குள் இருந்து வெளிப்படும். ഇതാണ് യഥാർത്ഥത്തിലുള്ള ഒരു വിശ്വാസിയുടെ വിശ്വാസം എന്ന് പറയുന്നത്. இதுதான் உண்மையான ஒரு விசுவாசியினுடைய விசுவாசம் என்று சொல்லப்படுகிறது. ഒരു നിത്യത പ്രാപിക്കുവാൻ കഴിയണം, ഒരു നിത്യതയിലേക്ക് എനിക്കും പോകണം. ആ ഒരു ഉറപ്പാണ്, ആ ഒരു വിശ്വാസമാണ് വിശ്വാസിയെ പിടിച്ചു നിർത്തുന്നത്. ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே நான் நித்திய வாழ்வை சுதந்தரிக்க முடியும், நான் அந்த நித்தியத்துக்குள் பிரவேசிப்பேன் அந்த விசுவாசத்தின் நம்பிக்கை தான் ஒரு விசுவாசியை உறுதிப்படுத்தி நிறுத்துகிறது. എബ്രായർക്ക് എഴുതിയ ലേഖനം 11:1 വായിക്കാം. எபிரேயர் 11:1 வாசிக்கலாம். അവിടെ വിശ്വാസത്തിന്റെ ഡെഫിനിഷൻ കൊടുത്തിട്ടുണ്ട്. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் കാണപ്പെടാதவைகளின் நிச்சயവുമായി இருக்கிறது. ആമേൻ, ഹല്ലേലൂയ. ഇതാണ് യഥാർത്ഥത്തിലെ വിശ്വാസത്തിന്റെ ഡെഫിനിഷൻ. விசுவாசத்தினுடையதான முக்கியத்துவம் அங்கே என்ன சொல்லப்படுகிறது? ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഒരു വിശ്വാസം എന്താണ്, എങ്ങനെയാണ് വിശ്വാസം എന്ന് എബ്രായർ ഒന്നുകൂടെ വായിക്കാമോ? അത് വിശ്വാസമാകുന്നത് നമ്പപ്പെടുகிறவைகளின் ഉறுதிയും കാണപ്പെടാதவைகளின் நிச்சயവുമായി. കാണപ്പെടാത്തതിന്റെ നിശ്ചയം എന്താണ്? കാണപ്പെടാത്തതോ നിത്യത, നമ്മൾ കണ്ടിട്ടില്ല, അതിന്റെ നിശ്ചയമാണ്. காணப்படாதவைகளின் நிச்சயம், அதாவது ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது, பரலோகம் இருக்கிறது என்பதை நம்முடைய கண்களால் நாம் பார்க்கவில்லை, ஆனால் அது இருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். இதுதான் விசுவாசம். അതിന് ഏറ്റവും വലിയ ഉദാഹരണം എന്ന് പറയുന്നത്, இதற்கு மிக ஆமென் அழகான ஒரு உதாரணம் என்று சொல்லுகிறது. അമ്മയുടെ വയറ്റിൽ ഇരിക്കുന്ന ഒരു കുഞ്ഞ്, தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கிற ஒரு பிள்ளை, പുറത്തു കിടക്കുന്ന അമ്മയുടെ ശബ്ദം, അപ്പന്റെ ശബ്ദം, സഹോദരങ്ങളുടെ ശബ്ദം കേൾക്കുവാനിടയായി തീരും. வெளியே கிடக்கிறதான தாயுடைய சத்தத்தையும் தகப்பனுடைய சத்தத்தையும் உடன் பிறந்தவருடைய சத்தத்தையும் நாம் கேட்க முடியும். ഈ കുഞ്ഞ് പുറത്തു വരുമ്പോൾ, ஆனால் இந்த பிள்ளை வெளியே வரும்போது അമ്മയുടെ ശബ്ദവും അപ്പന്റെ ശബ്ദവും കേൾക്കുമ്പോൾ അവൻ ശ്രദ്ധിക്കുവാൻ തുടങ്ങും. தாயுடைய சத்தத்தையும் தகப்பனுடைய சத்தத்தையும் கேட்கும் பொழுது அது உற்று கவனிக்க ஆரம்பிக்கிறது. ഉള്ളിലിരിക്കുന്ന കുഞ്ഞ് അപ്പനെയും അമ്മയെ കണ്ടിട്ടില്ല. உள்ளே இருக்கிறதான அந்த குழந்தை தகப்பனையும் தாயையும் பார்க்கவில்லை. അവൻ വെളിയിൽ
വെളിയിൽ വരുമ്പോഴാണ് അപ്പന്റെ അമ്മയുടെ മുഖവും ശബ്ദവും കേൾക്കുന്നത്. ஆனால் அவன் வெளியே வரும்போது தகப்பனுடைய தாயுடைய சத்தத்தை கேட்கிறான். ഉള്ളിലിരിക്കുന്ന ശബ്ദം ഇന്ന ഇടത്തു നിന്ന് വരുന്നു എന്ന് അവൻ അറിയുന്നത് ആ ഉദരം വിട്ട് പുറത്തു വരുമ്പോഴാണ്. உள்ளே இருந்து சத்தத்தை கேட்டவன் வெளியே வரும்பொழுதுதான் அதனுடைய முகத்தை அவன் நன்றாக பார்க்கிறான். അതുപോലെ തന്നെയാണ് ഒരു ആത്മീയന്റെ ജീവിതം. യഥാർത്ഥത്തിൽ ആത്മീയൻ ദൈവശബ്ദം കേട്ടുകൊണ്ടേയിരിക്കും. இதே போலத்தான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை என்கிறது. ஒரு ஆவிக்கு உண்மையுள்ள ஒரு ஆவிக்குரியவன் தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருப்பான். നമ്മൾ നിത്യതയിലേക്ക് കടന്നു ചെല്ലുമ്പോഴാണ് അവനെ മുഖാമുഖം ദർശിക്കുവാൻ പറ്റുന്നത്. அப்படி நாம் நித்தியத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது மட்டுமே முகமுகமாய் நாம் அவரை தரிசிக்க முடியும். ഉദരത്തിലിരിക്കുന്ന കുഞ്ഞ് അപ്പനും അമ്മയും ഇല്ല എന്ന് പറയുന്നത് പോലെയാണ് ലോകത്തിലായിരിക്കുന്ന നമ്മൾ ദൈവമില്ല എന്ന് പറയുന്നത് പോലെയുള്ള മണ്ടത്തരം. கர்ப்பத்துக்குள் இருக்கிற குழந்தையானது தகப்பனும் தாயும் இல்லை என்று சொல்லுவதற்கு சமம்தான். ஆமென். இன்றைக்கு காத்திருக்கிற நாமோ தெய்வம் இல்லை என்று சொல்லுகிறவனுடைய வாழ்க்கையாயிருக்கிறது. അപ്പോൾ അവിശ്വാസം എന്ന് പറയുന്നത് ഒരു കുപ്പയാണ്. அப்ப அவிசுவாசம் என்கிறது ஒரு குப்பையாய் അതിനെ കുപ്പവാതിലൂടെ നമ്മൾ പുറത്തു കളയണം. அதை நாம் குப்பை வாசல் வழியாய் வெளியேற்ற வேண்டும். അടുത്തത് സംഖ്യാപുസ്തകം 14 എണ്ണാഗമം 14 അതിന്റെ 27. எண்ணாகமம் 14:27. எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையார் പിറുപിറുപ്പ് ദൈവത്തിന്റെ മുന്നേ പിറുപിറുക്കുന്ന ജനമായി ഇസ്രായേൽ മക്കൾ മാറി. தேவனுக்கு முன்பாக முறுமுறுக்கிற ஜனமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் மாறினார்கள். எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரே எதுவரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டு நீ அவர்களுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவியை கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். ആമേൻ. ഹല്ലേലൂയ. ഇസ്രായേൽ മക്കളുടെ നാശത്തിന്റെ കാരണം ഒന്ന് ദൈവത്തോടുള്ള ബന്ധത്തിലുള്ള പിറുപിറുപ്പാണ്. இஸ்ரவேல் ஜனத்தினுடைய அழிவுக்கு முதல் காரணமாய் இருந்தது ஆமென் தேவனோடு உள்ளதான முறுமுறுப்பு என்று. ദൈവത്തിന്റെ പ്രസൻസ് രാവിലെയും രാത്രിയും പകലും അർദ്ധരാത്രിയിലും ഒരുപോലെ അനുഭവിച്ച ഇസ്രായേൽ മക്കൾ ദൈവത്തോട് പിറുപിറുത്തു. தேவனுடைய மகிமையான பிரசன்னத்தை இரவும் பகலும் ஒரே போல அனுபவித்துக் கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் தேவனிடத்திலே முறுமுறுத்தார்கள் என்று பார்க்கிறோம். പിറുപിറുപ്പിന്റെ ഒറ്റ കാരണം കൊണ്ട് ദൈവം ജനത്തെ തകർത്ത് കളയുവാൻ പദ്ധതിയിട്ടു. அந்த முறுமுறுப்பின் ஒரே காரணத்தினாலே ஆண்டவர் ஜனத்தை அழிக்கும்படி திட்டமிட்டார். പിറുപിറുത്ത ഒരു കുഞ്ഞും കാനാൻ ദേശത്തിലേക്ക് പ്രവേശിക്കാൻ കഴിഞ്ഞില്ല. முறுமுறுத்தவர்களில் ஒருவன் கூட கானான் தேசத்துக்குள் பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. നമ്മൾ പ്രാർത്ഥിക്കുന്നവരായിരിക്കാം, ആരാധിക്കുന്നവരായിരിക്കാം, நாம் ஜெபிக்கிறவர்களாயிருக்கலாம், ஆராதிக்கிறவர்களாயிருக்கலாம், അനേക സമയം മുഴങ്കാലിൽ പ്രാർത്ഥിക്കുന്നവരായിരിക്കാം, அநேக திருச்சபைகளில் அநேக நேரங்கள் நாம் முழங்காலில் நின்று ஜெபிக்கிறவர்களாயிருக்கலாம், അന്യഭാഷയോട് നമ്മൾ കുതിച്ചാരാധിക്കുന്നവരായിരിക്കാം, அந்நிய பாஷையோடு கூட நிரம்பி கர்த்தரை துதித்து ஆராதிக்கிறவர்களாயிருக்கலாம். പക്ഷേ ദൈവത്തോട് പിറുപിറുക്കുന്നവരായാൽ, ஆனால் நாம் தேவனிடத்திலே முறுமுறுக்கிறவர்களாய் மாறினால் ദൈവത്തിന്റെ കോപം നമ്മളിൽ നിഴലിക്കുവാനിടയായി തീരും. கர்த்தருடைய கோபம் நம்மை நிலை நிற்பதற்கு காரணமாய் முடியும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അടുത്ത മനുഷ്യനെ, ഒരു ആത്മീയനെ ബാധിക്കുന്ന വലിയൊരു രോഗമാണ് പിറുപിറുപ്പ്. அடுத்ததாக ஒரு ஆவிக்குரிய மனுஷனை ஆமென் பாதிக்கக்கூடியதுதான் ஒரு பெரிய வியாதி முறுமுறுப்பு என்று பார்க்கிறோம். ആ പിറുപിറുപ്പിനെ നമ്മൾ കുപ്പയുടെ വാതിലിൽ നിന്ന് പുറത്തു കളയണം. அந்த முறுமுறுப்பை நாம் குப்பை வாசலிலிருந்து வெளியேற்ற வேண்டும். ആ പിറുപിറുപ്പ് നമ്മുടെ ഹൃദയത്തിൽ വെച്ച് വളർത്തിയാൽ, அந்த முறுமுறுப்பை நம்முடைய இதயத்துக்குள்ளாக வளரவிட்டால் നമ്മുടെ ജീവിതത്തിൽ നേടാനുള്ള പല അനുഗ്രഹങ്ങളും നേടാൻ കഴിയാതെ പോകും. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆதாயப்படுத்த வேண்டிய பல ஆசீர்வாதங்களையும் நாம் இழந்து போகிறதற்கு அது ஒரு காரணமாய் முடியும். ചില പ്രാർത്ഥനാ വിഷയങ്ങൾ നമ്മൾ പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ ലഭിക്കാതെ വരുമ്പോൾ പിറുപിറുക്കുന്നവരാണോ നമ്മൾ? சில ஜெப விண்ணப்பங்கள் ஆமென் நாம் அதற்காக காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் சரியான நேரத்தில் கிடைக்காவிட்டால் நாம் முறுமுறுக்கிறவர்களாய் மாறிவிடுகிறோம். പിറുപിറുപ്പിന്റെ സ്വഭാവമുള്ളവരാണോ നമ്മൾ? முறுமுறுக்கிறவருடைய சுபாவம் உள்ளவர்கள் தான் நாமாய் மாறுகிறோம். അങ്ങനെയാണെങ്കിൽ ദൈവത്തിന്റെ കോപം നമ്മളെ നിലനിൽക്കുവാനിടയായി തീരും. அப்படி இருப்போமானால் தேவனுடைய கோபம் நம்மை நிலைத்திருப்பதற்கு நாம் காரணமாய் விடுவோம். 1 കൊരിന്ത്യർ 10:10. 1 கொரிந்தியர் 10:10. വേറൊരാൾക്ക് ഫിലിപ്പിയർ 2:14 വായിക്കാം. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். ആമേൻ. ഹല്ലേലൂയ. അവരിൽ ചിലർ പിറുപിറുത്തു, സംഹാര ദൂതൻ അവരെ തകർത്തു കളഞ്ഞു. ഹല്ലേലൂയ. 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 പിറുപിറുപ്പ് ദൈവം നമ്മളെ തകർത്തു കളയും. முறுமுறுப்பு
தேவன் நம்மை அழித்து விடுகிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അപ്പോൾ പിറുപിറുപ്പ് എന്ന് പറയുന്നത് ഒരു ആത്മീയ രോഗമാണ്. அப்படியானால் ஆமென், முறுமுறுப்பு என்று சொல்கிறது ஒரு ஆவிக்குரிய வியாதியாக இருக்கிறது. ആവിക്കുரிய കുപ്പയെ നമ്മൾ എടുത്ത് പുറത്തു കളയണം. அந்த ஆவிக்குரிய குப்பையை நாம் எடுத்து வெளியேற்ற வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അടുത്തതാണ് അസംതൃപ്തി, തൃപ്തിയില്ലായ്മ. அடுத்ததாக புத்தி இல்லாய்மை. തൃപ്തിയില്ലായ്മ, തൃപ്തിയില്ല. ஆமென், ஆமென், திருப்தி இல்லாத காரியம். ഹല്ലേലൂയ. ஆமென், ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. അടുത്തൊരു ആത്മീയ രോഗമാണ് തൃപ്തിയില്ല. ദൈവം തരുന്നതിനെ തൃപ്തിയില്ലാത്ത അവസ്ഥ. ஆமென். அடுத்த ஒரு ஆவிக்குரிய வியாதிதான் நிறைவில்லாத, ஆமென், திருப்தி இல்லாத ஒரு அனுபவம். എനിക്ക് രണ്ട് മക്കളുണ്ട്. எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ഒരാൾക്ക് 5.5 വയസ്സും ഒരാൾക്ക് 12 വയസ്സും. ஒரு ஆளுக்கு 5.5 വയது, ஒரு ஆளுக்கு 12 വയது. ഈ 12 വയസ്സുകാരിൽ കൊടുക്കുന്ന ഇമ്പോർട്ടൻസ് അല്ലെങ്കിൽ ആ ഗ്ലാസ് പാത്രം ഞാൻ 5 വയസ്സുകാരിയുടെ കൊടുക്കില്ല. இந்த 12 வயசுக்காரன் கையில கொடுக்கக்கூடிய கண்ணாடி கிளாஸ் ஒருபோது நான் 5 வயது உள்ள பிள்ளைக்கு கையில கொடுக்க மாட்டேன். അവരുടെ കേപ്പബിലിറ്റി അനുസരിച്ചാണ്, അവരുടെ പക്വത അനുസരിച്ചാണ് ഓരോന്നും ഞാൻ കൊടുക്കുന്നത്. அவர்களுடைய பகுத்தறிவுக்கு ஏற்றவாறு, அவருடைய திராணிக்கு ஏற்றவாறு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறது வழக்கம். 12 വയസ്സുകാരി 6ൽ പഠിക്കുമ്പോൾ 5 വയസ്സുകാരി 1ലാണ് പഠിക്കുന്നത്. ஆமென். 12 வயது உள்ளவன் 6வது வகுப்பு படிக்கும் பொழுது 5 வயதுகாரன் 1ஆம் கிளாஸ்ல படிக்கிறான். എനിക്ക് 2 മക്കൾ ഒരുപോലെയാണ്. ஆனால் எனக்கு 2 பிள்ளைகளும் ஒரே போல എന്ന് தான். പറഞ്ഞ് ഞാൻ 2 പേരെയും 6ാം ക്ലാസ്സിൽ കൊണ്ടിരുന്നില്ല. அப்படின்னு சொல்லி 2 பேரையும் 6ஆம் கிளாஸ்ல உட்கார வைக்க 2 முடியாது. പേരെ ഞാൻ 1ാം ക്ലാസ്സിൽ വരുത്തില്ല. 2 பேரையும் 1ஆம் கிளாஸ்ல உட்கார வைக்கவும் முடியாது. ദൈവം നമ്മുടെ പക്വതയ്ക്കും നമ്മുടെ ബലത്തിനും നമ്മുടെ അഭിഷേകത്തിനും നമ്മുടെ ക്വാളിറ്റിക്കും അനുസരിച്ചാണ് ദൈവം നമുക്ക് തരുന്ന നന്മകൾ. ஆண்டவர் நம்முடைய ஆமென் தெளிவுக்கும் நம்முடைய புத்திக்கும் நம்முடைய திராணிக்கும் ஏற்றவாறு மட்டுமே அவர் நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். എനിക്കുള്ള അഭിഷേകത്തിനെക്കാട്ടിൽ കൂടുതൽ നമ്മുടെ പാസ്റ്റർ ബൈപാസിന് കൊടുത്തെങ്കിൽ ഞാൻ അതിനകത്ത് അസൂയപ്പെട്ടിട്ട് കാര്യമില്ല. எனக்கு கிடைக்கிற நன்மையை பார்க்கிலும் பிரைட் பாஸ்டருக்கு அதிகமானதை கர்த்தர் கொடுத்தால் நான் அதற்காக பொறாமைப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. കാരണം ഞാൻ ദൈവത്തിന്റെ അടുത്തേക്ക് വന്നതിനും അദ്ദേഹം വന്നതിലും വലിയ വ്യത്യാസങ്ങളുണ്ട്. காரணம், நாம் தேவனுடைய சமூகத்திலே நான் நெருங்கி வந்ததற்கும் அவர் கடந்து வந்ததற்கும் அதிகமான வித்தியாச தூரம் இருக்கிறது. അപ്പോൾ എനിക്ക് തരുന്നതിനെക്കാട്ടിലും ആത്മീയ ഭൗതിക നന്മകൾ അദ്ദേഹത്തിന് കൂടുതൽ കൊടുത്താൽ ഞാൻ എന്താണ് അസംതൃപ്തി പ്രകടിപ്പിച്ചാൽ അതിന്റെ പേരാണ് സാത്താന്യ രോഗം. ஆமென். அப்படியானால் எனக்கு கொடுக்கிறதை பார்க்கிலும் அதிகமானதை அருமையான போதகருக்கு கர்த்தர் கொடுப்பாரானால் அதன் மேல் நான் பொறாமை கொள்ளுகிறதோ திருப்தி இல்லாமல் போகிறதோ இருக்குமானால் அதனுடைய பெயர்தான் ஆமென் ஸ்தோத்திரம் சாத்தானுடைய ஒரு வியாதி. മനുഷ്യകുലത്തിന്റെ ആദ്യ വീഴ്ചയ്ക്ക് കാരണം അതിർത്തിയാണ്. மனுஷனுடைய முதலாவது வீழ்ச்சிக்கு காரணம் ஆமென் திருப்தி இல்லாமை. എന്താണ് കാരണം എന്നറിയാമോ ആർക്കെങ്കിലും? காரணம் என்ன என்று தெரியுமா யாருக்காய்? ഏദൻ തോട്ടത്തിന്റെ സർവ്വതും, ഏദൻ തോട്ടത്തിനകത്തെ സർവ്വ നന്മയും ആദത്തിനും ഹവ്വയ്ക്കും കൊടുത്തു. ஏதேன் தோட்டத்தின் எல்லாவற்றையும் முழுமையாக ஆண்டவர் ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் கொடுத்தார். പക്ഷേ ഒരു വൃക്ഷത്തിന്റെ ഫലം മാത്രം പറിക്കരുതെന്ന് പറഞ്ഞു. ஆனால் ஆண்டவர் ஒரே ஒரு விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்க கூடாது என்று சொன்னார். ഹവ്വയ്ക്ക് അതിൽ തൃപ്തിയില്ലാത്തത് കൊണ്ട് അത് പറിച്ചു. ஏவாளுக்கு அந்த காரியத்தில் திருப்தி வராதபடியினால் அவள் அதை பறித்து புசித்தாள். സർവത്തിന്റെയും സർവഫലങ്ങളും സർവ നന്മകൾക്കും കൊണ്ട് തൃപ്തി വരാത്ത ഇവൾ എന്ത് ചെയ്തു? ആ വൃക്ഷത്തിന്റെ ഫലം കിട്ടിയാൽ കൊള്ളാമെന്ന ആഗ്രഹം ശത്രു അവിടെ ഉള്ളിലിടുകയും അത് പറിക്കുകയും ഏതിൽ നിന്ന് പുറത്താക്കുകയും ചെയ്തു. ஆமென் ஸ்தோத்திரம். அந்த தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளையும் புசிக்கலாம் என்று கொடுத்தும் விலக்கப்பட்ட ஒரு விருட்சத்தின் கனியின் மேல் அவளுக்கு ஆசை உண்டாகத்தக்கதாக பிசாசு ஒரு ஆசை அவனுக்குள் தூண்டிவிட அவள் அதை புசித்தது நிமித்தம் தோட்டத்தை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை வந்தது. ദൈവം തന്നിരിക്കുന്ന നന്മയിൽ തൃപ്തിയില്ലാതെ കൊണ്ട് ദൈവത്തോട് അതിർത്തി പ്രകടിപ്പിച്ചാൽ നിന്നെ തോട്ടത്തിൽ നിന്ന് നീ പ്രാപിച്ച നന്മയിൽ നിന്ന് പുറത്തു കളയും. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மையில் ஆசீர்வாதத்தில் நாம் திருப்தி பெறாமல் இருப்போமானால் ஆண்டவர் நமக்கு நம்மை வைத்திருக்கிறதான அந்த நன்மைக்குள்ளிருந்து அந்த ஆசீர்வாதத்தில் நாம் வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். നിനക്കൊരു ബൈക്കായിരിക്കും ദൈവത്തിന്റെ ഹിതമനുസരിച്ച് നിനക്ക് തരാൻ ഉദ്ദേശിക്കുന്നത്. உனக்கு ஒரு பைக்கா இருக்கலாம், ஆண்டவர் தம்முடைய விருப்பத்தின்படி உனக்கு கொடுக்க விரும்புவது. പക്ഷേ നീ കാറിന് ആഗ്രഹിച്ച് അതിർത്തിപ്പെട്ടാൽ ഈ ബൈക്ക് നിന്റേത് പോകും. ஆனால் நீ அப்படிப்பட்ட நீ காருக்காக ஆசைப்பட்டு அந்த பைக்கின் மேல் ஒரு திருப்தி இல்லாதவனாய் போனால் அந்த பைக் உன்னை விட்டு போய்விடும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഏദനിൽ നിന്ന് പുറത്താകാൻ കാരണം ആദത്തിന്റെയും ഹവ്വയുടെയും അതിർത്തിയാണ് ഒന്നാമത്തെ കാരണം. ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் வெளியேற்றப்படுவதற்கு காரணமாயிருந்தது ஆதாம்
ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இருந்ததான திருப்தி இல்லாதவைகள் காரணம். മരുഭൂമിയിൽ വലഞ്ഞ ജനത്തിൽ ദൈവം കാടപ്പക്ഷികളെയും മന്നയും കൊണ്ട് നിറച്ചപ്പോൾ അതിൽ അതിർത്തിയില്ലാതെ കണ്ട് ജനം എന്താ പിറുപിറുത്തു. ദൈവം അവരെ നശിപ്പിച്ചു കളയുവാൻ പ്ലാൻ ചെയ്തു. வனாந்திரத்திலே பயணம் கொண்டிருந்து பாளையம் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், ஆமேன், காடையும் ஆமேன் ஸ்தோத்திரம் மன்னாவும் கிடைத்து அதில் அவர்கள் திருப்தி இல்லாமல் போன பொழுது ஆண்டவர் அவர்களை அங்கிருந்து அழிக்க ஆரம்பித்தார். மன்னக்கு ரெண்டு டேஸ்டுகளான வசனத்தில் படிப்பிக்கிறது. மன்னாக்கு இரண்டு சுவையை குறித்து வேத புஸ்தகம் சொல்லிக் கொடுக்கிறது. ஒன்று தேனிலும் தேன்கட்டையிலும் மதுரമായ மன்னையை படிப்பிക്കുന്നു. ஒன்று வேதம் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமானது என்று சொல்லப்படுகிறது. ஒன்று வெண்ணெய் சேர்த்துண்டாக்கிய தோசையோடு உபமிക്കുന്നു. இரண்டாவது வெண்ணெயிலே உருவாக்கப்படுகிற தோசையோடு அது சதுஷ்யப்படுத்தி காட்டப்படுகிறது. டேஸ்ட் குறைஞ்சதல்ல விஷயம். ஆமென். அதனுடைய சுவை வித்தியாசப்பட்டதல்ல காரியம். നിന്റെ ജീവിതത്തിൽ നീ വചനത്തെ എടുത്ത് രുചിക്കുന്ന നിന്റെ ക്വാളിറ്റി കുറഞ്ഞതാണ് വിഷയം. ஆமென் ஸ்தோத்திரம். உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வசனத்தை நீ ருசிக்கிறதினுடையதான ஆமென் அதனுடையதான குவாலிட்டி, அதனுடைய தன்மை ஆமென் எப்படி புரிந்து கொள்ள என்பதுதான் காரணம். ആദ്യത്തെ മന്ന എന്ന് പറയുന്നത് തേനിലും തേൻകട്ടയിലും മധുരമാണ്. முதலாவது மன்னா என்று சொல்லுகிறது தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலே விடும் அது மதுரமானதாயிருக்கிறது. വർഷങ്ങൾ കഴിഞ്ഞപ്പോൾ ഇതിന്റെ ടേസ്റ്റ് എണ്ണ ചേർത്ത അപ്പത്തെ പോലെ ആയി തീർന്നു. ஆண்டுகள் கடந்து போன பொழுது எண்ணெய் சேர்த்த அப்பத்தை போல அது மாறிவிட்டது. മന്നയുടെ ടേസ്റ്റ് കുറഞ്ഞതല്ല വിഷയം. மன்னாவுடையதான சுவை குண்டி போனதல்ல காரியம். നീ രുചിച്ചതിന്റെ കുഴപ്പമാണ് വിഷയം. நீ அதை சுவைத்ததினுடையதான காரியம் தான் பிரச்சனை. ദൈവം നിനക്ക് തരുന്ന നന്മയിൽ കുറവുണ്ടാകില്ല. ஆண்டவர் உனக்கு கொடுக்கக்கூடிய நன்மையில் எந்த குறைவும் வராது. അത് പ്രാപിക്കുവാൻ തക്കതായ പക്വത നിനക്കുണ്ടാകണം. அதை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான ஆமென் திராணி உனக்கு வேண்டும். അതിനുള്ള യോഗ്യതയായി നമ്മൾ വളരണം. அதற்கு தகுதியுள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். മന്നയെ പോലെ രുചിക്കുവാൻ തയ്യാറാകണം. மன்னாவை மன்னா என்ற நிலையிலே சுவைக்கத்தக்க മന്ന രുചിച്ചറിയുവാൻ തയ്യാറാകണം. அபிஷேகத்தோடு மன்னாவை நாம் ருசித்தறிய வேண்டும். ദൈവത്തിന്റെ മന്നയെ യഥാർത്ഥമായി നമ്മൾ രുചിച്ചറിയണം. திருவசனமாகிய கர்த்தருடைய வார்த்தையை நாம் உண்மையாய் ருசித்தறிய வேண்டும். ദൈവത്തിന്റെ മന്ന പ്രാപിക്കുമ്പോൾ അതിർത്തി പാടില്ല. கர்த்தருடைய நன்மையை பெறும் பொழுது நாம் அதிருப்தியுள்ளவராய் மாறக்கூடாது. വലുതും ചെറുതും നന്മകൾ പ്രാപിക്കുമ്പോൾ അതിൽ ദൈവത്തോട് അതിർത്തി പാടില്ല. பெரிதும் சிறிதுமான நன்மைகளை பெற்றுக் கொள்ளும் போது தேவனிடத்தில் திருப்தியில் குறைவுள்ளவர்களாய் மாறக்கூடாது. നമ്മുടെ അടുത്തുള്ളവന് വലിയ നന്മയും നമുക്ക് ചെറിയ നന്മയും കിട്ടിയാൽ അവനോട് അസൂയയും നമുക്ക് അതിർത്തിയും പാടില്ല. நமக்கு பக்கத்தில் இருக்க பெரிய நன்மையும் நமக்கு சிறியதும் கிடைக்கும் பொழுது இடத்தில் பொறாமை கொள்ளுகிறான் வரக்கூடாது. അടുത്തിരിക്കുന്ന ആത്മീയ സഹോദരന് വലിയ അനുഗ്രഹം ഉണ്ടാകുമ്പോൾ നീ അവനിൽ അത്യാഗ്രഹം പാടില്ല. ஆமென் ஸ்தோத்திரம். உனக்கு பக்கத்தில் இருக்கிற ஆவிக்குரிய சகோதரனுக்கு பெரிய நன்மையை கர்த்தர் கொடுக்கும் பொழுது அதில் நீ பொறாமை கொள்ள கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த ஆத்மீய ரோகமான அத்தியாகிரகம். ஆமென். அடுத்தவனுக்கு கிடைக்கிற நன்மையில் ஆமென் ஸ்தோத்திரம் எரிச்சல் வருகிறதுதான் ஆமென் திரவியாக்கிரகம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அத்தியாகிரகம். ஆமென் ஸ்தோத்திரம். தேவையில்லாத ஆசை இச்சையை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓவர் அம்பிஷன் എന്നൊക്കെ പറയും. ഓവർ അംബിഷൻ, அதிகமான ஆசை. ആമേൻ. ഹല്ലേലൂയ. 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 ഇതെങ്ങനെ വരുന്നു എന്ന് ചോദിച്ചു കഴിഞ്ഞാൽ 1 തീമോഥെയോസ് 6:10 വാക്യം വായിക്കാം. 1 தீமோத்தேயு 6:10 வாசிக்கலாம். പെട്ടെന്ന് പോണം. பணாசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. എന്താണ്? பணாசை எல்லா തീമയ്ക്കും வேறாய் இருக்கிறது. എന്തായിരിക്കുന്നു? வேறாய். വേരായിരിക്കുന്നു. എന്തായിരിക്കുന്നു? வேறாயிருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പണം, പൊരുളാശ, സകല അത്യാഗ്രഹത്തിനും കാരണം അതാണ്. ഹല്ലേലൂയ. பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறாக இருக்கிறது என்று ഞാനിപ്പോൾ சொல்லப்படுகிறது. ഈ വചനം മാറ്റിയിട്ട് നിങ്ങളുടെ തലയെ കൈവച്ചിട്ട് നിനക്ക് നാളെ ലോട്ടറി അടിക്കും, നിന്നെ വാലല്ല തലയാക്കും, നിന്നെ വിദേശ രാജ്യങ്ങളിലേക്ക് അയക്കും, നിന്നെ അമേരിക്കയിലേക്ക്, നിന്നെ ലണ്ടനിലേക്ക് അയക്കും എന്ന് പറഞ്ഞാൽ നിങ്ങൾ കൈയടിക്കും, തുള്ളിച്ചാടും. പാസ്റ്റർ സൂപ്പർ പാസ്റ്റർ ആണെന്ന് പറയും. ஆமென். நான் இந்த வசனத்தை மாற்றி வைத்து விட்டு உங்கள் தலையில கை வைத்து ஆமென் நீங்கள் வாலல்ல தலையாகுவீர்கள், ஆண்டவர் உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புவார், ஆண்டவர் உங்களை அமெரிக்காவுக்கு அனுப்புவார் அப்படின்னு எல்லாம் சொல்லியாச்சுன்னு சொன்னா நீங்க கைத்தட்டி குதித்து ஆராதித்து சொல்லுவீங்க, பாஸ்டர் சூப்பர் பாஸ்டர்னு சொல்லுவீங்க. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. 2% മാത്രം ക്രിസ്ത്യാനികളുള്ള ഇന്ത്യ രാജ്യത്തിൽ നിന്ന് അമേരിക്കയാകുന്ന ക്രിസ്ത്യൻ രാജ്യത്തിലേക്ക് നിന്നെ സുവിശേഷത്തിന് അയക്കുന്നതിന്റെ
എന്താ തത്വം എനിക്ക് മനസ്സിലാകുന്നില്ല. ஆமென். ரெண்டு நிலையில் உள்ளதான கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடியதான ஆமென் நம்முடைய தேசத்தில் இருந்து ஆமென் சோதரம் அமெரிக்கா என்கிற கிறிஸ்தவ நாட்டுக்கு உன்னை சுவிசேஷ ஊழியத்துக்காய் அழைக்கிறதனுடைய ஆமென் காரணம், அதனுடைய தத்துவம், அதனுடையதான கருத்து என்ன என்பதை நான் புரிந்து கொள்ள முடியும். 100 பேர் எடுத்தா 2 பேரே கிறிஸ்டியானிகள் உள்ளൂ. ஆமென் ஆமென். 100 பேர் எடுத்தாச்சுனா 2 பேர் தான் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. അവിടെ 100 பேர் எடுத்தா 99% கிறிஸ்டியானிகளாണ്. அங்கே 100 பேர் எடுத்தா 99% கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க. സുവിശേഷം വളർത്താൻ നിന്നെ ദൈവാത്മാവ് അങ്ങോട്ട് അയക്കും എന്നാണ് ഉദ്ദേശിക്കുന്നതെങ്കിൽ சுவிசேஷத்தை ஆமென் சொல்லும்படி ஆண்டவர் உன்னை அங்கே அனுப்புவார் என்று சொல்லி நீ சிந்திப்பாயானால் അതിന്റെ പൊരുള്, ആ വാക്തത്വത്തിന്റെ, ആ ദൂതിന്റെ ആ അതെന്താണ് ക്വാളിറ്റി അല്ലെങ്കിൽ ഡിഗ്നി, അതിന്റെ ആ ഒരു സത്യം എന്താണ്? அந்த வார்த்தையினுடைய அந்த ஆலோசனையுடையதான உண்மைத்துவம் என்ன? നിന്റെ വീടിനടുത്തുള്ളവർക്ക് സുവിശേഷം കേൾക്കാതെ കിടക്കുമ്പോൾ നിനക്ക് പറയാൻ മടിയാണ്. അപ്പോൾ നിന്നെ അമേരിക്കയിലേക്ക് അയച്ച് ദൂത് പറയാൻ അല്ലെങ്കിൽ സുവിശേഷം പറയാൻ വിടുമെന്ന് ദൈവത്തിന്റെ ആത്മാവ് അങ്ങനെ സംസാരിക്കുമോ? உன்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ரட்சிக்கப்படல, ஆண்டவர் அருகில சத்தியத்தை கேட்கல, அப்படிப்பட்டவனுக்கு சத்திய சுவிசேஷத்தை நீ சொல்லாமல் இருக்கும் பொழுது ஆமென் கிறிஸ்தவ நாடாகி அமெரிக்காவுக்கு உன்னை அனுப்பி சுவிசேஷம் சொல்ல வைப்பான்னு சொன்னா அது நம்பக்கூடிய காரியமா? ഹല്ലേലൂയ ஹalleluya. നിന്നെ ജോലി തന്നു വിടും, നിന്നെ നന്മ പ്രാപിക്കുവാൻ വിടും, നിന്റെ സാമ്പത്തിക നന്മ ഉയരുവാൻ വിടും, നിന്റെ അമേരിക്കയിലേക്ക് അയക്കും എന്നതാണെങ്കിൽ ഞാൻ അംഗീകരിക്കാം. ஆமென். உன்னை வேலைக்காக அனுப்பலாம் அல்லது பொருளாதார நன்மைக்காக அனுப்பலாம், உன்னுடைய ஒரு வாழ்வாதாரத்திற்காக உன்னை அனுப்புவார், ஆனால் நான் அதை ஒத்துக்கொள்கிறேன். ഹല്ലേലൂയ ஹalleluya. അത്യാഗ്രഹം ദൂതിലൂടെ വന്നാൽ ஆமென் ஆசை பெருமிதமாய் கடந்து வருமானால் നിന്റെ ഹൃദയത്തിൽ ഒരു ചിന്ത, ഒരു ദ്രവ്യാഗ്രഹം, ഒരു പണാശ, ഒരു പൊരുളാശ, ഒരു സമ്പത്തിനോടുള്ള ആഗ്രഹം നിന്റെ ഉള്ളിൽ നിറഞ്ഞിരിക്കുമ്പോൾ അതിന്റെ മുകളിൽ ഞാൻ ദൂത് പറയുമ്പോൾ അതിനെ അല്ല കൈയടിച്ച് ഏറ്റെടുക്കേണ്ടത്. ஆமென். உன்னுடைய வாழ்க்கையில உன்னை கர்த்தர் இப்படி மாற்றுவார் என்று சொல்லி உன்னை குறித்து ஆமென் பண ஆசையை குறித்தும் பொருளாதார வழக்கத்தை குறித்தும் ஆமென் சோத்திரம் இவ்வுலகத்துக்குரிய நன்மைகளை குறித்தும் உன்மேல் உன் தீர்க்க தரிசன வார்த்தைகள் சொல்லப்படும் பொழுது அதன் மேல் அல்ல நீ கரம் தட்டி கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டியது வாரணிக்க வேண்டியதோ. അത്യാഗ്രഹം ഒരുവന്റെ ആത്മീയ വ്യാധിയാണ്. ஆமென் சோத்திரம். ஆசையினுடைய இச்சை ஒருவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மாறினார். യോഹന്നാൻ 12:16 വായിക്കാം. யோவான் 12:16 வாசிக்கலாம். 12:16 1:6 1:2 അതിന്റെ 16 12:16. இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமையடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதி இருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்தது 16 ആണ് വായിക്കുന്നത്. 12:16 12வது அதிகாரம் 16வது வசனம் വായിച്ചോളൂ வாசிங்க. இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமையடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதி இருக்கிறதையும் நாங்கள் இப்படி அவருக்கு செய்ததை நினைவு கூர்ந்தார்கள். அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். ആമേൻ. ഹല്ലേലൂയ. ഒന്ന് കൊരിന്ത്യർക്ക് എഴുതിയ ലേഖനം 1 கொரிந்தியர் 20 എബ്രായർക്ക് എഴുതിയ ലേഖനം 13:5 വായിക്കാം. எபிரேயர் 13:5 வாசிக்கலாம். நீங்கள் பணாசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ഹല്ലേലൂയ. എല്ലാവർക്കും കരങ്ങളെ പിടിച്ച് ഹല്ലേലൂയ. എല്ലാവരും കരം എടുത്ത് തുതിപ്പാം. ഹല്ലേലൂയ. നിങ്ങൾ എങ്ങനെ ഇരിക്കണം എന്നാണ് പറയുന്നത്? നിങ്ങൾ எப்படி நீங்கள் பணாசை இல்லாதவர்களாய் நடந்து നിങ്ങൾ പണാസ ഇല്ലാത്തവരായി നടന്ന് உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். നിങ്ങൾക്ക് ഇരിക്കുന്നത് മതിയെന്ന് കരുതി போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். അപ്പോൾ ഇത് നിങ്ങളെ കൈവിടില്ല, നിങ്ങളെ ഉപേക്ഷിക്കുകയില്ല. എങ്ങനെ ഇരുന്നാൽ നിങ്ങൾക്കുള്ളത് മതി എന്ന് ചിന്തിച്ചിരുന്നാൽ ദൈവം നമ്മളെ കൈവിടില്ല. അപ്പോൾ അങ്ങനെ ചിന്തിക്കാതിരുന്നാൽ എന്ത് പറ്റും? உங்களை கைவிட மாட்டேன், உங்களை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு எந்த காரியம் இல்லாமல் இருந்தால், அதாவது பண ஆசை இல்லாமல் இருந்தால் அவங்களை விட்டு கைவிட மாட்டார். அப்படி ஒரு எண்ணம் நமக்குள்ளே வராவிட்டால் ஆண்டவர் செய்வார். ഹല്ലേലൂയ. അപ്പോൾ ദൈവം നമ്മളെ കൈവിടാതിരിക്കാൻ കാരണം അല്ലെങ്കിൽ ദൈവം നമ്മളെ കൈവിടാതിരിക്കണമെങ്കിൽ പണാസ നമ്മളിൽ വരാൻ പാടില്ല. அப்படியானால் ஆண்டவர் நம்மை கைவிடாமல் இருக்க வேண்டுமானால் பண ஆசை நமக்கு வரக்கூடாது. ഇവിടെ വായിക്കാമോ ഒന്നുകൂടെ ആ വാക്യം ഒന്നുകൂടെ വായിക്കാമോ? நீங்கள் பணாசை இல்லாதவர்களாய் நடந்து
உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று ഇരിക്കുന്നത് മതിയെന്ന് എണ്ണുங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் ഞാൻ നിന്നെ വിട്ട് വിലങ്ങയില്ല, உன்னை கைவிடுவதும் இல்லை, കൈവിടുകയുമില്ല. അപ്പൊ എനിക്ക് ഇത് മതി കർത്താവേ എന്ന് ചിന്തിച്ചിരിക്കുന്ന നിന്നെ അമേരിക്കയിലേക്ക് അയക്കുമെന്ന് ദൂത് വരുമ്പോൾ നീ കൈയടിക്കുമ്പോൾ അതിനകത്ത് വ്യാപരിക്കുന്ന ഹോളി സ്പിരിറ്റ് ഏതാണ്? ஆமென். அப்படியானால் ஆமென் ஸ்தோத்திரம். இவ்வளவு இந்த சூழ்நிலையிலே ஆமென் இருக்கிறது போதும் என்று நினைவுள்ள ஆசையோடு நம்பிக்கையோடு இருக்கிறதான போதும் என்கிற மனப்பான்மையில் இருக்கிற உன்னை அமெரிக்காவுக்கு அனுப்புவேன்னு சொல்லி தீர்க்க தரிசனம் வருமானால் அதற்கு கை தட்டுவாயானா? உனக்கு உள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் யார்? ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. ഞാൻ പറയുന്ന തിയോളജി, ഞാൻ പറയുന്ന ഡോക്ടറിൻസ് നിങ്ങൾ മനസ്സിലാകുന്നുണ്ടോ? നമ്മൾ ഉള്ളത് കൊണ്ട് തൃപ്തിപ്പെടണം, അത്യാഗ്രഹം പാടില്ല. நாம் சொல்லக்கூடிய காரியம் நாம் இருக்கிறதிலே நாம் திருப்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். அதிக ஆசை கொள்ளக்கூடாது. ദൈവം നിങ്ങളെ മറ്റു രാജ്യങ്ങളിലേക്ക് വിടില്ല എന്ന് ഞാൻ പറയുന്നില്ല. ஆண்டவர் உங்களை வெளிநாடுகளுக்கு அனுப்ப மாட்டார் என்று நான் சொல்ல மாட்டேன். ദൈവം നമുക്ക് ധാരാളം സമ്പത്ത് തരില്ല എന്ന് ഞാൻ പറയില്ല. ஆண்டவர் நமக்கு அதிகமான நன்மைகளை ஆசீர்வாதங்களை கொடுக்க மாட்டார் என்று சொல்ல மாட்டேன். അബ്രഹാമിന്റെ സമ്പത്ത് ഭൂമിക്ക് താങ്ങുന്നതിനും അധികമായിരുന്നു. ஆபிரகாமுடைய ஆஸ்தியை பூமியினால் தாங்க முடியாமல் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. അതുകൊണ്ട് അബ്രഹാമിന്റെ കൂടെ ദൈവം ഇല്ല എന്ന് പറയാൻ പറ്റില്ല. അതിനിമിത്തം ആபிரகாமோடு ആண்டவர் இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. പക്ഷേ ദൈവത്തിന്റെ അടുത്തേക്ക് പോകുമ്പോൾ നമുക്ക് ദൈവം തന്നതുകൊണ്ട് തൃപ്തിപ്പെടുമ്പോൾ ആ തൃപ്തിയിൽ നിന്ന് ദൈവം വളർത്തുവാനിടയായി. ஆனால் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து போகும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மையில் நாம் திருப்தியுள்ளவர்களாய் மாறும் பொழுது அதிலிருந்து கர்த்தருடைய நன்மையை நாம் சொந்தமாக்கிக் கொள்ள முடியும். ഹല്ലേലൂയ, 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 ഹല്ലേലൂയ. കൂനിയായ സ്ത്രീയെ യേശു സിനഗോഗിൽ വെച്ച് സൗഖ്യപ്പെടുത്തി. കൂനിയായി ഇരുന്ന സ്ത്രീയെ യേശുവാനவர் സിലോവിൽ வைத்து സുഖമാക്കിனார். സത്യം പറഞ്ഞാൽ ഈ സിനഗോഗിലെ കൂനി എന്ന് പറയുന്ന വ്യക്തി ആരായിരുന്നു? ഉண்மைയിലെ சொல்லப்பட்டால் ആമേൻ സിനഗോഗിലെ കടന്നു വന്നത് കൂനിயான സ്ത്രീ யாராயிருந்தார்? ഈ കൂനിയുടെ കൂന് നൂർത്തു. இந்த கூனியினுடைய கூனை நிமிர பண்ணினார். കൂനിയുടെ അല്ലെങ്കിൽ ഈ സ്ത്രീയുടെ കൂനെന്ന് പറയുന്നത് അന്നത്തെ സ്ത്രീ സമൂഹം, ഇന്നത്തെ സ്ത്രീ സമൂഹം, ആ കാലത്തെ സ്ത്രീ സമൂഹം അനുഭവിച്ചിരുന്ന സാമൂഹിക വിവേചനമായിരുന്നു. ஆமென். இந்த இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கூன் என்று சொல்லப்படுகிறது. அந்த நாட்களில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருந்ததான ஆமென் ஸ்தோத்திரம் பெண்கள் அனுபவித்திருந்ததான ஒரு பலவீனத்தை குறித்து அது காட்டுகிறது. സമൂഹം അവരെ ഉൾക്കൊണ്ടിരുന്നില്ല. ஆமென். ஜனங்கள் அவர்களை அங்கீகரிக்கவில்லை. സിനഗോഗുകളിൽ അവർക്ക് കയറുവാൻ പറ്റാത്ത രീതിയിൽ അവർക്ക് ഒതുക്കപ്പെട്ട സ്ഥലമുണ്ടായിരുന്നു. സിനഗോഗിലെ കടന്നു വന്ന് ആരാധിക്കുம்படி കൂടാதபடிக்கு அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்ட சில இடங்கள் அவர்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. അവർക്ക് ശബ്ദമെടുത്ത് ദൈവത്തെ സ്തുതിക്കുവാനോ ആരാധിക്കുവാനോ അന്നത്തെ നിയമം അനുവദിച്ചിരുന്നില്ല. அவர்கள் சத்தமாக கர்த்தரை ஆராதிக்கவோ துதிக்கவோ கூடாதபடிக்குள்ள நியமங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ഇന്ത്യയിലും സ്ത്രീ സമൂഹം അധപ്പതനത്തിൽ കിടന്നുകയായിരുന്നു. ஆமென். இந்தியாவிலும் அதே போல ஆமென் பெண்கள் சமூகமானது ஆமென் மிகவும் நெருக்கப்பட்ட நிலையில் கிடந்தது. സതി എന്ന് പറയുന്ന ഒരു ദുരാചാരം നമ്മുടെ സമൂഹത്തിൽ ഉണ്ടായിരുന്നു. சதி என்கிறதான ஒருவர் തമിഴിൽ സതിക്ക് പറയുന്ന ഉടങ്കട്ടை അല്ലേ? ഉടങ്കട്ടை ഏറുതൽ. ஆமென். உடன்கட்டை ஏறுதல் என்கிறதான ஒரு ஆமென் சட்டம் ஆமென் தமிழ்நாட்டிலும் இருந்தது. ഇതൊരു തരത്തിൽ സ്ത്രീയുടെ കൂനായിരുന്നു. ஆமென். இது ஒரு ஸ்திரீனுடைய கூனாய் இருந்தது. ക്രിസ്ത്യൻ മിഷണറിമാർ ഇവിടെ കടന്നു വന്ന് கிறிஸ்தவ மிஷனரிகள் இங்கே கடந்து வந்து പള്ളിയോട് ചേർന്ന് പള്ളിക്കൂടങ്ങൾ സ്ഥാപിച്ചു. ஆமென். பள்ளிக்கூடங்களை நிறுவினார்கள். പള്ളിയോട് ചേർന്ന് പള്ളിക്കൂടങ്ങൾ സ്കൂളുകൾ സ്ഥാപിച്ചു. தேவாலயத்தோடு இசைந்து ஆமென் பள்ளிக்கூடங்களை கட்டினார்கள். വേദം കേട്ടാൽ ചെവിയിൽ ഈയം ഉരുക്കി അഴുക്കി ഒലിച്ചിരുന്ന കാലഘട്ടത്തിൽ നിന്ന് വേദം കേട്ടാൽ ചെവിയിൽ ഈയം ഉരുക്കി ഒഴിച്ചിരുന്ന ഒരു കാലഘട്ടം ഉണ്ടായിരുന്നു. வேதத்தை கேட்கும் பொழுது அவரை கேட்கிறோடைய காதுகளிலே ஈயத்தை உருக்கி ஊற்றின ஒரு காலம் இருந்தது. അതിൽ നിന്ന് ഞാനും നിങ്ങളും ഇന്ന് നല്ല വസ്ത്രം ഉടുത്ത് നല്ല പാർപ്പിടത്തിൽ താമസിക്കുവാൻ കാരണം ഈ വചനം എടുത്ത് വചനത്തിന്റെ അധികാരമാണ്, അല്ലെങ്കിൽ വചനത്തിന്റെ ഈ ஸ்ப்ரெட்டிங் ആണ്. அந்த நிலையில் இருந்த நாமும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நல்ல வஸ்திரங்களை தரித்து நல்ல தேவ வார்த்தைகளை கேட்பதற்காக நம்மை உட்கார வைத்திருக்கிறது கர்த்தருடைய வசனத்தினுடைய வல்லமை. അന്നും സ്ത്രീകൾക്ക് മേൽമുണ്ടുടുക്കുവാൻ അധികാരമില്ലാത്ത കാലമായിരുന്നു. அந்த காலகட்டம் என்பது ஸ்திரீகளால் மேல் வஸ்திரம் தரிக்க முடியாத ஒரு காலமாய் இருந்தது. ആ ചരിത്രം പറയുന്ന റൗക്ക ധരിച്ച ജനങ്ങൾ തെരുവിലേക്ക് ഇറങ്ങി ചാന്നാർലകളെയൊക്കെ നമുക്ക് ഓർമ്മയാണ്. ஆமென். அந்த காலகட்டத்தில் ஆமென் அப்படிப்பட்ட ஜனங்கள் வெளியில்
கீழே இறங்கி தெருக்க வழியாய் கடந்து போய் செயல்படுகிற பார்க்க முடியும். ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. അടുത്ത സ്ത്രീയുടെ കൂൻ എന്ന് പറയുന്നത് സ്ത്രീധനമാണ്. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்திரீகளுடையதான கூன் என்று சொல்லுகிறது இப்படிப்பட்ட பயத்தை காட்டுகிறது. ഈ സ്ത്രീധനം എന്ന് പറയുന്നത് മനുഷ്യന്റെ അത്യാഗ്രഹത്തിൽ ഉണ്ടാകുന്ന ഒരു രോഗമാണ്. ஆமென் ஸ்தோத்திரம். ஸ்திரீகளுக்கு கொடுக்கக்கூடியதான அந்த ஸ்திரீதனம் என்கிறதான அந்த அதிக பேராசையான அனுபவம் என்று சொல்லப்படுகிறது. அது ஒரு வியாதியாயிருக்கிறது. എബ്രായർക്ക് എഴുതിയ ലേഖനം നമ്മൾ വായിച്ചു, ഉള്ളത് കൊണ്ട് തൃപ്തിപ്പെടുവിൻ, കൂടുതൽ ആഗ്രഹിക്കുന്നത് ദൈവത്തിന് ഇഷ്ടമല്ല. எபிரேயர் புத்தகத்தில் நாம் வாசித்தோம் இருக்கிறதிலே ஆமென் போதும் என்கிற மனதோடு கூட போதும் என்கிற மனதோடு அதை எண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. നിന്റെ മകന് വേണ്ടി പെണ്ണിനെ ആലോചിക്കുമ്പോൾ നീ ചെന്ന് സ്ത്രീധനം ചോദിച്ചാൽ അത് നിനക്ക് ഉള്ളത് കൊണ്ട് തൃപ്തിപ്പെടാൻ കഴിയാത്തത് കൊണ്ടാണ്. ஆமென். உன்னுடைய மகனுக்காக ஒரு பெண்ணை ஆலோசிக்கும் பொழுது ஆமென் அவர்கள் கொடுக்கிறதை பார்க்கிலும் அதிகமாக நீ கேட்பாயானால் உனக்கு இருக்கிறதில் நீ திருப்தி இல்லாமல் போனபடியினால் அதை கேட்கிறாய். അങ്ങനെ ചോദിക്കുന്നവരുടെ കൂട്ടത്ത് ദൈവമില്ല എന്ന് എബ്രായർക്ക് എഴുതിയ ലേഖനം വായിച്ചു. அப்படி கேட்கிறவனுடைய கூட்டத்திலே தேவன் இல்லை என்று சொல்லி எபிரேயர்கள் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. ഞങ്ങൾ കഴിഞ്ഞ വർഷം ചൈനയിലേക്ക് സുവിശേഷ ഒരു മിഷണറി യാത്ര ചെയ്തു. ஆமென். கடந்த ஆண்டில் சைனாவுக்கு ஆமென் சோதர மிஷனரி பிரயாணம் சென்றோம். അവിടെ ചെന്ന് സമൂഹത്തെ പറ്റി പഠിച്ചപ്പോൾ அங்கே கடந்து போய் அந்த சமூகத்தை பற்றி படித்தோம். ഞാൻ ആദ്യം ചോദിച്ച ഒരു ചോദ്യം, ഇവിടെ ഡൗറി ഉണ്ടോ? நான் முதலாவது ஆமென் கேட்ட ஒரு கேள்வி இருக்கிறது. ഡൗറി സ്ത്രീധനം ഉണ്ടോ എന്ന് ഞാൻ ஆமென். ചോദിച്ചു. எங்க டவரி இருக்குதா ஸ்ரீதனம் கேட்பாங்களான்னு கேட்டான். അവിടെ ഡൗറി എന്ന് പറയുന്നത് പുരുഷൻ സ്ത്രീക്കാണ് കൊടുക്കുന്നത്. அங்கே டவரி என்று சொல்லக்கூடிய ஸ்ரீதனம் என்பது புருஷன் ஸ்திரீக்கு ഞാൻ கொடுக்கக்கூடிய. ചോദിച്ചു അതെന്തുകൊണ്ടാണ് അങ്ങനെ കൊടുക്കുന്നത്? நான் கேட்டேன் அது ஏன் அப்படி கொடுக்கிறீங்க? അദ്ദേഹം എന്നോട് പറഞ്ഞു, ഇവിടത്തെ ഒരു സ്ത്രീയെ ഒറ്റയ്ക്ക് പുരുഷന്റെ കയ്യിലേക്ക് കൊടുക്കുവാൻ അപ്പനും അമ്മയും ചെയ്ത ത്യാഗമാണ് ഒരു പെണ്ണിനെ നല്ലവണ്ണം വളർത്തി ഒരു പുരുഷന്റെ കയ്യിൽ ഏൽപ്പിക്കുന്നത് എന്ന് പറയുന്നു. அவர்கள் சொன்னாங்க இங்கே உள்ளதான சூழ்நிலை சொல்லுகிறது ஒரு புருஷனுக்கு ஒரு ஸ்திரீயை அவளுடைய தகப்பனும் தாயும் நல்ல நிலையிலே வளர்த்தி எடுத்து அதை ஒரு புருஷனுடைய இடத்திலே கொடுக்கிறது தான் அதுக்கு சொல்லப்படுகிறது. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. അതുകൊണ്ട് അവിടുത്തെ സമൂഹം അപ്പന് വാങ്ങിച്ചു കൊടുക്കുന്ന ഒരു ഗിഫ്റ്റ് എന്ന് പറയുന്നത് ബെൻസ് അല്ലെങ്കിൽ ഓടി അതുപോലുള്ള കാറുകളാണ്. ஆமென் ஸ்தோத்திரம். அப்படி ஆகவே அதே போல அங்குள்ள சமூகம் கொடுக்கிறது தகப்பனுக்கு தாய்க்கு கொடுக்கக்கூடியது பென்ஸ் அல்லது ஆடி கார் என்று சொல்லப்படுகிறது. ഹല്ലേലൂയ. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അപ്പന് ആൺമക്കളുള്ള അമ്മമാരുടെ തലകളും മുഖവും ഒക്കെ ഇരുണ്ടുകൊണ്ട് മൂടിയത് കണ്ടു. ஆமென். அந்த நேரத்தில் ஆண் பிள்ளைகளை பெற்றிருக்கிற தகப்பனும் தாயினுடைய முகமும் இருளினால் சூழ்ந்திருக்கிறதை பார்த்தேன். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. സംസ്കൃതത്തിൽ ഇതുപോലെ ഒരു ചൊല്ലുണ്ട്. சமஸ்கிருதத்தில் இப்படி ஒரு சொல் இருக்கிறது. ഹല്ലേലൂയ. അത് പാസ്റ്റർ തർജ്ജിമ ചെയ്യണ്ട, ഞാൻ പാടാം. ഹല്ലേലൂയ. സംസ്കൃതത്തിൽ ഇങ്ങനെ പറയുന്നുണ്ടോ, സ്വാർജിതം ഉത്തമം സ്വാർജിതം വിത്തം എന്ന് പറഞ്ഞാൽ உத்தமம் ஸ்வார்ஜிதம் வித்தம். ஆமென் ஸ்தோத்திரம். உத்தமம் என்கிறது மிகவும் சிறப்பானது நித்தம். ഉത്തമം എന്ന് പറയുന്നത് സ്വന്തമായിട്ട് അധ്വാനിച്ചുണ്ടാക്കുന്ന സ്വത്താണ്. ஆமென். உத்தமம் என்று சொல்லுகிறது மேன்மை என்று சொல்லக்கூடியது தாங்கள் சொந்தமாய் பிரயாசப்பட்டு உருவாக்கக்கூடிய சொத்து என்று சொல்லப்படுகிறது. അതായത് ഒരുവന്റെ കൈ അവൻ പണി ചെയ്തുണ്ടാക്കുന്ന സ്വത്താണ് ഏറ്റവും മഹിമയായ സ്വത്ത്. அப்படி என்று சொன்னால் ஒருவன் உழைத்து வேலை செய்து சம்பாதிக்கக்கூடிய சொத்து எதுவோ அதுதான் மேன்மையான மகிமையுள்ள சொத்து என்று சொல்லப்படுகிறது. മധ്യമം പിതൃ ആർജിതം വിത്തം എന്ന് പറഞ്ഞാൽ മധ്യമം, അതായത് അതിനെക്കാട്ടി ഉത്തമമല്ല എങ്കിലും കുഴപ്പമില്ലാത്തത് അപ്പന്റെ കയ്യിൽ നിന്ന് കിട്ടുന്ന സ്വത്ത്. ஆமென். மத்தியமம் அதாவது ஆமென் உத்தமமான மேன்மையானதல்ல, அதை விட கொஞ்சம் குறைவானது தகப்பனுடைய கையிலிருந்து கிடைக்கக்கூடிய சொத்து. മാതുരാർജിതം വിത്തം അധമം എന്ന് പറഞ്ഞാൽ മോശമായത് അമ്മാവന്റെ കയ്യിൽ നിന്ന് വാങ്ങുന്ന സ്വത്ത്. ஆமென் ஸ்தோத்திரம். மோசமானது அதாவது கேடானது மாமனாருடைய கையிலிருந்து வாங்கக்கூடிய சொத்து. ശ്രീവിത്തം അധമോധമം, അതായത് ഏറ്റവും മോശത്തിൽ മോശമായ സ്വത്താണ് സ്ത്രീധനം എന്നതാണ് ഇവിടെ പറയുന്നത്. கடைசியாக இருக்கிறதிலே கேவலமாக எண்ணப்படுகிறது தான் இந்த ஸ்திரீதனம் என்று சொல்லப்படுகிறது. കേവലമായ സ്വത്ത് വച്ചിരിക്കുന്ന എത്ര പേരുണ്ടെന്ന് പറയോ? கேவலமான சொத்து வைத்திருக்கிற எத்தனை பேர் இருக்கிறீர்கள் சொல்லலாமா? ഹല്ലേലൂയ. 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 അത്യാഗ്രഹം നിന്നെ കേവല സ്വത്തിന് ഉടമയാക്കും. ஆமென். கேவல
கேவலம் ஆமென் ஸ்தோத்திரம் பேராசை என்கிறதான இந்த கேவலமான சொத்துக்கு உன்னை அடிமைப்படுத்தும். കേവലമായ സ്വത്ത് നീ ആഗ്രഹിക്കാൻ കാരണം നിന്റെ കുപ്പവാതിൽ ഇടിഞ്ഞു കിടക്കുകയാണ്. ஆமென். இந்த கேவலமான சொத்துக்கு நீ வாஞ்சிப்பதற்கு ஆசை கொள்வதற்கு காரணம் உன்னுடைய குப்பை வாசல் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. ആത്മീയനായാലും പാസ്റ്ററിന്റെ മകനായാലും പാസ്റ്ററിന്റെ കുടുംബമായാലും അല്ലെങ്കിൽ ദൈവജനമായാലും ആത്മീയനായാലും അഭിഷേകം പ്രാപിച്ചവനായാലും സ്ത്രീധനം ചോദിക്കുന്നു എങ്കിൽ നിന്റെ കുപ്പവാതിൽ നീ പണിയപ്പെടണം. ஆமென். ஆவிக்குரியவனாயிருந்தாலும் போதகராயிருந்தாலும் போதகருடைய குடும்பத்தின் பிள்ளைகளாயிருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த கேவலமான சொத்துக்காக நீ ஆசைப்படக்கூடாது. அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீதனத்துக்காய் ஆசைப்படுவாயானால் உன்னுடைய முதலாவது குப்பை வாசல் கட்டப்பட வேண்டும். അധമമായ സ്വത്താണ് സ്ത്രീധനം എന്ന് ഇവിടെ പറയുകയാണ്. ஆமென் ஸ்தோத்திரம். ரொம்ப தீமையான கேவலமான ஒரு சொத்து தான் ஆமென் ஸ்திரீதனம் என்று இங்கே சொல்லப்படுகிறது. അന്നത്തെ കാലഘട്ടത്തിൽ പറയുന്നത് മോഷണ സ്വത്തിനെ കാട്ടിലും പിടിച്ചു പറിക്കുന്ന സ്വത്തിനെ കാട്ടിലും മറ്റുള്ളവന്റെ അപകരിച്ചു പഠിക്കുന്ന സ്വത്തിനെ കാട്ടിലും ഏറ്റവും വളരെ മോശമായ സ്വത്താണ് പെണ്ണിന്റെ വീട്ടിൽ നിന്ന് ചോദിച്ചു വാങ്ങുന്ന സ്വത്ത്. அந்த காலகட்டத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் இந்த சொத்து என்று சொல்லப்படுகிறது. ஆமென் ஸ்தோத்திரம் திருடி கொண்டு வருகிறதை பார்க்கிலும் பிடித்து பறிக்கிறதை காட்டிலும் கொள்ளையடிக்கிறதை காட்டிலும் அப்படிப்பட்ட நிலையிலெல்லாம் கொண்டு வருகிற சொத்தை பார்க்கிலும் சம்பாதிக்கிற சொத்தை பார்க்கிலும் மிகவும் கீழ்த்தரமும் கேவலமுமானதான் பெண்ணின் வீட்டிலிருந்து வாங்கக்கூடிய ஸ்திரீதனம் என்று சொல்லப்படுகிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇതിനെല്ലാം കാരണം അത്യാഗ്രഹം എന്ന് പറയുന്ന ആത്മീയ വ്യാധിയാണ്. இதற்கெல்லாம் காரணம் என்கிறது பேராசை என்கிற ஒரு ஆவிக்குரிய வியாதியை காட்டுகிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. കുപ്പവാതിൽ പണിയാൻ തയ്യാറെങ്കിൽ குப்பை வாசலை கட்டும்படி நீ ஆயத்தமானால் അത്യാഗ്രഹം നിന്നെ വിട്ടു മാറും. பேராசை உன்னை விட்டு ஒளிந்து போகும். ഭയം നിന്നെ വിട്ടു മാറും. பயம் உன்னை விட்டு நீங்கும். പിറുപിറുപ്പ് നിന്നെ വിട്ടു മാറും. முறுமுறுப்பு உன்னை விட்டு மாறும். അതൃപ്തി നിന്നെ വിട്ടു മാറും. திருப்தி இல்லாத அனுபவம் மாறும். അവിശ്വാസം നിന്നെ വിട്ടു മാറും. அவிசுவாசம் உன் வாழ்க்கையை விட்டு എന്നെ நீங்கும். കേൾക്കുന്ന ദൈവജനമേ, என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, ഇന്ന് രാത്രി നീ ചിന്തിച്ചുകൊള്ളു. இந்த ராத்திரி வேளை சிந்தித்துக்கொள். നിന്റെ ജീവിതത്തിൽ അടിഞ്ഞുകൂടുന്ന കുപ്പ, உன் வாழ்க்கையில நெருங்கி கூடிக்கொண்டிருக்கிறதான குப்பை, അത് ഭയമാണെങ്കിൽ, அது பயமாயிருக்குமானால், അതൃപ്തിയാണെങ്കിൽ, அது திருப்தி இல்லாததா இருக்குமானால், പിറുപിറുപ്പാണെങ്കിൽ, முறுமுறுப்பாய் இருந்தால், ഉത്കണ്ഠയാണെങ്കിൽ, ஆமென் கவலையாய் இருந்தால், അത്യാഗ്രഹമാണെങ്കിൽ, அது பேராசையாய் இருந்தால், ആത്മീയ ജീവിതത്തിൽ നീ തകർന്നു പോകും. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ அழிந்து போவாய். ദൈവത്തിന്റെ ന്യായാസനത്തിന് ഒരു നാൾ നിൽക്കേണ്ടത് വരും. கர்த்தருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக ஒரு நாள் நீ நிற்க வேண்டி അന്ന് வரும். നീ കൈവിടപ്പെട്ടു പോകും. அன்றைக்கு நீ கைவிடப்பட்டு போவாய். പാതാളത്തിലേക്ക് അഗ്നി പൊയ്യിലേക്ക് നീ എറിത്തെറിയപ്പെട്ടു പോകും. ஆமென். பகவானத்தின் நரக வாசலுக்கு நேராய் எடுத்து வீசப்படுவாய். നാട്ടുകാർ നിന്നെ ആത്മീയൻ എന്ന് പറയാം. தேசத்தில் உள்ளவர்கள் உன்னை ஆவிக்குரியவன் சொல்லலாம். പാസ്റ്റർ നിന്നെ നല്ല ദൈവ പൈതൽ എന്ന് പറയാം. உலகத்தார் உன்னை நல்ல தேவ பிள்ளை என்று சொல்லலாம். പക്ഷേ അത്യാഗ്രഹം നിന്നിൽ ഉണ്ടെങ്കിൽ, ஆனால் அந்த பேராசை நிச்சயம் உனக்குள் இருக்குமானால், തൃപ്തി നിന്നിൽ ഇല്ലായിരുന്നാൽ, അതൃപ്തി ഉണ്ടായാൽ, திருப்தி இல்லாத அனுபவம் உனக்கு இருக்குமானால், ഭയം നിന്നിൽ ഉണ്ടെങ്കിൽ, பயம் உனக்குள் இருக்குமானால், അവിശ്വാസം നിന്നിൽ ഉണ്ടെങ്കിൽ, அவிசுவாசம் உனக்குள் இருக்குமானால், ഉത്കണ്ഠ ഉണ്ടെങ്കിൽ, கவலை இருக்குமானால், നീ ജീവിതത്തിൽ കുപ്പകളുടെ കൂമ്പാരമാണ്. நீ வாழ்க்கையிலே ஒரு குப்பை கூட்டமாய் இருந்து கொண்டிருக்கிறாய். പാപത്തിന്റെ കൂമ്പാരമാണ്. ஆமென். பாவத்தினுடைய மேடாய் இருக்கிறாய். പുറം നിനക്ക് നല്ല മണം കൊടുക്കാം. ஆமென். வெளி தோற்றத்திலே ஆமென் நல்வாசனை പക്ഷേ கொடுக்குமானால், അകമായ മനുഷ്യൻ നാറുകയാണ്. உன்னுடைய உள்ளார்ந்த மனிதன் ஆறிக்கொண்டிருக்கிறான். ഒരു കല്ലറയുടെ അനുഭവം പോലെ അകത്തെ മനുഷ്യൻ ഇങ്ങനെ നാറിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. ஆமென். ஒரு கெட்ட அனுபவத்தை போல உள்ளுக்கு இருக்கிறதான மனுஷன் அவன் ஆறிக்கொண்டிருக்கிறான். അഴുകിയ ഡെഡ് ബോഡിയെ പോലെ നിന്റെ കുപ്പകൾ അകത്തു കിടന്ന് നാറിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. அழுகி போன சவ சரீரத்தை போல உன்னுடைய உள்ளார்ந்த மனிதன் ஆறிக்கொண்டிருக்கிறான். ഈ അഴുകിയ സ്വഭാവം മാറണമെങ്കിൽ കുപ്പവാതിലിനെ പണിയണം. இந்த அழுகி நாறக்கூடிய சுபாவம் மாற வேண்டுமானால் நீ உன்னுடைய வாழ்க்கையில குப்பை வாசலை கட்ட வேண்டும். കുപ്പവാതിലിനെ പണിത് ഈ കാര്യമെല്ലാം നീ പുറത്തേക്ക് കളഞ്ഞാൽ, குப்பவாசலை கட்டி இந்த குப்பையான சகல கிரியைகளை புறത്തേக்கு விட்டால் നിന്റെ ജീവിതം നന്മയായി തീരും. அவனுடைய வாழ்க்கை அது ஆசீர்வாதமாய் முடியும். ദൈവത്തിന്റെ ആത്മീയ മനുഷ്യനായി നിന്നെ എണ്ണപ്പെടും. கர்த்தருடைய ஆவிக்குரிய மனுஷனாய் நீ எண்ணப்படுவார். ഒരു ആത്മീയ അഭിഷേകം, ഒരു നീരുറവ്, അടുത്ത വാതിലാണ് നീരുറവ്. ആ നീരുറവ് നിന്നിലേക്ക് ഇറങ്ങപ്പെടും. அடுத்த வாசல் ஊருணி வாசல் என்று சொல்ல ஊற்றினுடைய வாசல் அந்த அனுபவம் வாழ்க்கையில கடந்து வரும். മാറ്റിയെങ്കിലേ ഹോളി സ്പിരിറ്റ് ഇറങ്ങൂ. ஆமென். குப்பையை மாற்றினால் மட்டுமே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். ഭയമുള്ളവനിൽ ഹോളി സ്പിരിറ്റ് വരാൻ ചാൻസ് ഇല്ല. ஆமென். ஸ்தோத்திர. பாவம் உள்ளவனுக்கு உள்ளாக ஆமென் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வர முடியாது. ദൈവത്തോട് പിറുപിറുക്കുന്നവനിൽ നീര് പാശാൻ ചാൻസ് ഇല്ല. தேவனிடத்திலே முறுமுறுக்கிறவனிடத்திலே பரிசுத்த ஆவி இறங்கி வர முடியாது. ഉത്കണ്ഠയുള്ളവനിൽ നീര് വരാൻ ചാൻസ് ഉണ്ടോ? ഒഴുക്ക് വരാൻ ചാൻസ് ഉണ്ടോ?
கவலை உள்ளவனிடத்திலே நீரூற்று புறப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? അതിർത്തിയുള്ളവനിൽ അത് വരാൻ ചാൻസ് ഉണ്ടോ? എന്താണ് ഈ അത്യാഗ്രഹമുള്ളവനിൽ അത് വരാൻ ചാൻസ് ഉണ്ടോ? திருப்தி இல்லாதவனுக்குள் ஆமென் இந்த தேவ பிரசன்னம் கடந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? ஆமென் ஸ்தோத்திரம். இச்சை உள்ளவனுக்குள் அது கடந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? ഞാൻ ഇവിടുന്ന് ഫയർ എന്ന് പറയുമ്പോൾ നിങ്ങൾ തുള്ളിച്ചാടി എന്നതിന്റെ അർത്ഥം നീരുറവ് വന്നതല്ല കുഞ്ഞുങ്ങളെ. ஆமென். நானும் நீங்களும் ஆமென் அக்கினி ஃபயர் என்று சொல்லும் பொழுது நீங்கள் குதித்து துள்ளுகிறதல்ல அதனுடைய பொருள். ஆமென் உங்களுக்குள்ளே உண்மையான பரிசுத்த ஆவியினுடைய அந்த നീരൂറ്റ് പുറപ്പെട്ടിരിക്കുന്നത്. ദൈവദാസൻ ഇവിടുന്ന് ഫയർ എന്ന് പറയുമ്പോൾ നിങ്ങൾ വീഴുന്ന തുള്ളിച്ചാടി അന്യഭാഷ പറഞ്ഞാൽ അതിന്റെ അർത്ഥം നീരുറവ് വന്നതല്ല. ആമേൻ. ദേവ ஊழியக்காரன் ഫയർ என்று சொல்லும் பொழுது நீங்கள் குதித்து சாடி துதித்து ஆமென் சொல்ல ஆராதிப்பினால் அதனுடைய பொருள் ஆமென் நீரூற்று உங்களுக்குள் வந்தது அல்ல. കുപ്പവാതിൽ പണിത് കുപ്പകളെ വെളിയിൽ എറിഞ്ഞെങ്കിൽ മാത്രമേ നീരുറവ് നിന്നിലേക്ക് വരികയുള്ളൂ. குப்பை வாசல் வழியாக குப்பைகளை வெளியேற்றி குப்பை வாசலை கட்டினால் மட்டுமே அந்த நீரூற்று நன்மை வெளிப்பட்டு வரும். ആ ജീവജല നദി നിന്നിലേക്ക് വരണമെങ്കിൽ அந்த ஜீவஜல நதி உனக்குள்ளே கடந்து வர வேண்டுமானால் ഹോളി സ്പിരിറ്റിന്റെ ഒഴുക്ക് നിന്നിലേക്ക് വരണമെങ്കിൽ அந்த നന്മയുടെ വാഗ്ദത്തത്തിൻ നദി ഉനക്കുள்ளே പ്രവേശിக்க വേണ്ടുമാனால் കുപ്പകളെ നീ പുറത്തു കളയണം. കുപ്പைகளை നീ வெளியேற்ற வேண்டும். ഈ ഉപവാസത്തിന്റെ 5ാം നാൾ ഇവിടെ തീരുകയാണ്. ആമേൻ. இந்த ഉപവാസത്തിൽ 5வது നാൾ ഇങ്ങ முடிகிறது. ചില വാതിലുകളെ നമ്മൾ പണിതു. ചില വാതിലുകളെ നാം പണിതു. 5 വാതിലുകളെയാണ് പണിതത്. 5 വാതിലുകൾ നാം കട്ടിനോം. ഇനി 5 വാതിലുകളുണ്ട്. இன்னும் 5 വാതിലുകൾ இருக்கிறது. 5 വാതിൽ കൊണ്ട് ഇവിടെ നമ്മൾ തീർക്കപ്പെടുകയാണ്. 5 വാതിലുകൾ കൊണ്ട് ഇങ്ങ ഇണക്കപ്പെടുகிறது. അടുത്തത് നീരുവാതിലും അടുത്ത ഉറവുവാതിലും അടുത്ത കുതിരവാതിലും അടുത്തത് ഹമ്മിക്ഫാദ് വാതിൽ ന്യായാസനത്തിന്റെ വാതിലുമാണ്. ആമേൻ. അടുത്തதாக ആമേൻ സ്തോത്രം നീരൂற்றின் வாசல், அடுத்த குதிரை வாசல், அடுத்து தண்ணீர் வாசல், அடுத்து கிழக்கு வாசல், இது கடைசியாக நியாயாசனத்தினுடைய வாசல். ഹല്ലേലൂയ ஹalleluya. ന്യായാസനത്തിന്റെ വാതിൽ പണിയുവാൻ നമ്മൾ ഇവിടെ പണിയണം. ஆமென். நியாயாசனத்தின் வாசலை கட்ட வேண்டுமா நாம் இங்கே வாசலை கட்ட வேண்டும். കുതിരവാതിൽ ഒരു യുദ്ധ വ്യക്തിയായി മാറണം. ஆமென். குதிரை வாசல் ஒரு யுத்தத்துக்கு போகிற போர் வீரனாய் പോരാളിയായി നമ്മൾ മാറണം. போர் சேவகனாய் മാറണം. ഒരു യോദ്ധാവായി നമ്മൾ മാറണം. ஒரு யுத்த புருஷனாய் மாறணும். സാത്താന്റെ തന്ത്രങ്ങളെ ഉടയ്ക്കുന്നവനായി മാറണം. சாத்தானுடைய தந்திரங்களை எதிர்க்கிறவனாய் மாறணும். മന്ത്രവാദ ശക്തികളെ തകർക്കുന്നവനായി മാറണം. மந்திரவாத கட்டுகளை உடைக்கிறவனாய் மாறணும். ആയുധം പുറത്തല്ല നെഞ്ചിന് തറക്കത്തക്ക രീതിയിൽ ശത്രുവിനോട് നേരിട്ട് യുദ്ധം ചെയ്യണം. ஆயுதத்தை பின்னாக அல்ல நம்முடைய மார்பிலை கட்டி அதை தடுக்கிறவனுக்கு ஏதுவானவர்களாய் மாற வேண்டும். ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. ശത്രു നിന്നെ തൊടില്ല. കാരണം നിനക്ക് മുമ്പേ അവൻ അഗ്നിയായി കടന്നു പോകുന്ന ദൈവമാണ്. ஆமென். ஒரு வல்லமை உன்னை தொடாது. காரணம் உனக்கு முன்பாய் அவர் அக்கினியாய் கடந்து போகிற ஆண்டவர். ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. 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 പ്രകാരം പറയുന്നു അവന്റെ വചനത്തിങ്കൽ തീ, അവന്റെ ധ്യാനത്തിങ്കൽ തീ കത്തി, ഹൃദയം ചൂടുപിടിച്ചു, അവന്റെ വായിൽ നിന്ന് തീ പുറപ്പെട്ടു. ஆமென். வேதம் இப்படி சொல்லுகிறது. அவருடைய ஞானத்தின் ஆமென் ஞானத்தினுடைய அக்கினியினால் அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்து அவருடைய வாயிலிருந்து அக்கினி பற்றி எரிந்தது என்று சொல்லப்படுகிறது. വായിലെ തീ ശത്രുവാകുന്ന വിറകിനെ കത്തിച്ചു കളയണം. உன்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அக்கினியானது சத்ருவாகிய எதிராளியான விறகை பற்றி எரிய பண்ண வேண்டும். പറയുന്നത് ശത്രു എന്ന് പറയുന്നത് എതിരാളി എന്ന് പറയുന്നത് വിറകാണ്. ஆமென் ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறது. ஆமென். சத்ரு என்கிறது ஆமென் ஸ்தோத்திரம் எதிராளி என்கிறது சாத்தானை குறித்து காட்டுகிறது. ദൈവജനത്തിന്റെ വായിൽ നിന്ന് വരുന്ന പ്രാർത്ഥന വചനം അത് ശക്തിയേറിയ തീയാണ്. ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வாயில் தேவ பிள்ளைகளுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் வசனங்கள் அது பரலோகத்தின் தேவனால் புறப்பட்டு வரக்கூடிய தீயாயிருக்கிறது. തീയിനാൽ ശത്രുവാകുന്ന വിറക് എരിഞ്ഞു ചാമ്പലായി മാറും. அந்த தீயினாலே கொண்டு போடப்படுகிற அந்த விறகானது எரிந்து சாரமாய் போகும். ആ തീ നീ പ്രാപിക്കണമെങ്കിൽ കുപ്പവാതിലുകളെ പണിയണം. அந்த நெருப்பை நீ உன் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் குப்பை வாசலை நீ கட்ட வேண்டும். ആട്ടിൻ വാതിലിനെ നീ പണിയണം. வாசலை நீ கட்ட வேண்டும். மீன் வாதிலை நீ பணியணும். மீன் வாசலை நீ கட்ட வேண்டும். பழைய வாதிலை பணியணும். பழைய வாசலை நீ கட்ட வேண்டும். தாழ்ம வாதிலை பணியணும். பள்ளத்தாக்கின் வாசலை கட்ட வேண்டும். குப்பை வாதிலை பணியணும். குப்பை மேட்டு வாசலை கட்ட வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. അപ്പോൾ നിന്നിലേക്ക് ഒരു നീരുറവ് വ്യാപരിക്കും. அப்பொழுது அப்படிப்பட்டவன் மேல் ஒரு நீரூற்று புறப்படும். അപ്പോൾ നീ കിഴക്കേ വാതിൽ നിന്ന് വരുന്ന യേശുവിനെ ഏറ്റെടുക്കുവാൻ തയ്യാറാകും. அப்பொழுது நீ கிழக்கே வாசல் வழியாய் கடந்து வருகிற இயேசுவை நீ அங்கீகரிப்பதற்கு ஆயத்தமாக வேண்டும்.
குதிரவாதில் பணியும் நீ யோத்தமாய் மாறும். அப்பொழுது நீ குதிரை வாசலை கட்டும்படி ஒரு யுத்த புருஷனாய் மாறுவாய். அவசானம் நீ கம்மிக்காது வாதில் நிற்கும்போ நித்தியத பிராபிக்குவான் இடையாய் தீரும். ஆமென். அப்படி நீ நிற்கும் பொழுது நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்வது ஜீவ புஸ்தகத்தில் நின்ற பெயர் எழுதப்படும். வாழ்க்கையில் உன்னுடைய பெயர் எழுதி ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ഈ ലോകത്തിന്റെ സമ്പത്തിന്റെ പുറകെ ഓടാതെ, இந்த உலகத்தினுடைய ஐஸ்வரியத்துக்கு பின்னாக ஓடாமல், ഒരു നാൾ നീ ഹമ്മിങ് വാതിൽ കടക്കപ്പെടും. ஒரு நாள் நீ அவசான வாதிலில் கடக்கப்படும். ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையில நீ கடைசி வாசலுக்கு உள்ளாகி நிற்க செல்ல வேண்டும். അന്ന് നിന്റെ ന്യായാസനത്തിന്റെ മുന്നിൽ നിൽക്കും. அன்றைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில நியாயாசனத்துக்கு முன்பாய் நிற்க வேண்டும். പണാസ പുരുളാസതവന ജഡഭോഗം കൺമോഹം ജീവനത്തിന്റെ പ്രതാപത്തിൽ നീ അന്തിപ്പോയിലേക്ക് തള്ളിവിടരുത്. கண்ணாசை புறாசை என்கிறதான ஆமென் இவ்வுலகத்துக்குரிய இச்சை மாம்ச இச்சைகளுக்குள்ளே நீ விழுந்து போக கூடாது. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. 10 വാതിൽ പണിത് നിൽത്താൽ, 10 வாசலை நீ கட்டினால் നിന്റെ ജീവിതത്തിൽ നിത്യത പ്രാപിക്കുവാനിടയായി. உன்னுடைய வாழ்க்கையில நித்தியத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். മറ്റുള്ളവർ നമ്മുടെ മറ്റ് ദൈവത്തിൽ അറിയാത്തവർ ഒരുപാട് പണം സമ്പാദിക്കുന്നു, അവർക്ക് ഒരു ദുഃഖവുമില്ല, ഒരു ദുരിതവുമില്ല, അവരുടെ ജീവിത നന്മയായി എന്ന് നീ കരുതരുത്. ஆமென். ஸ்தோத்திரம். மற்றுள்ள ஊழியக்காரர்கள் வாழ்க்கையில ஆமென் அவளுக்கு துக்கம் இல்லை, கஷ்டம் இல்லை, ஆமென் வாழ்க்கையில ஒரு பிரச்சனையும் இல்லை சொல்லி எல்லாம் நாம் சிந்திக்க கூடாது. പക്ഷേ നിനക്കൊരു നിത്യ സന്തോഷമുണ്ട്. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில உனக்கென்று ஒரு நித்திய மகிழ்ச்சி இருக்கிறது. അന്ന് ഹമ്മി വാതിൽ പണിത് നീ അകത്ത് കിടക്കും. ஆமென். அந்த வாசலை நீ ஆமென் கட்டி எழுப்பி அதுக்குள்ளாய் பிரவேசிக்கும் போது, രാത്രിയില്ലാത്ത ഒരു ദിവസം, இரவில்லாத ஒரு வருஷம், വേദനയില്ലാത്ത ഒരു നാള്, ஆமென் துக்கம் இல்லாத ஒரு தேசம், വിശപ്പില്ലാത്ത ഒരു നാള്, பசி இல்லாத ஒரு தேசம், സന്തോഷത്തിന്റെ ഒരു നാള്, சந்தோஷத்தின் நிறைவுள்ள ஒரு ആ தேசம், നിത്യതയിലേക്ക് നിന്നെ പ്രവേശിപ്പിക്കും. அந்த நித்தியத்திலே உன்னை கொண்டு போய் விடுகிறது. ഇവിടെ കിടക്കുന്ന ചെറിയ ഒരു ദിവസത്തെ ചെറിയൊരു നാളിലെ ദുഃഖം നമുക്ക് സാരമില്ല. இங்கே நாம் நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிற சின்ன ஒரு துக்கத்தின் நாட்கள் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ഇവിടുത്തെ ചെറിയ വിഷമങ്ങൾ നമുക്ക് സാരമാക്കണ്ട. இங்கே உள்ள சின்ன சின்ன கவலைகளை நாம் பொருள்படுத்த வேண்டாம். ഇവിടെ വേദന നിറഞ്ഞ ലോകമാണ്, இது துக்கம் நிறைந்த உலகம், രോഗം നിറഞ്ഞ രോഗമാണ്, வியாதி நிறைந்த உலகம், പ്രശ്നങ്ങളുള്ള ലോകമാണ്, பிரச்சனை நிறைந்த உலகம், സ്നേഹമില്ലാത്ത ലോകമാണ്. ஆமென் சமாதானம் இல்லாத உலகம். നമ്മൾ സ്നേഹമുള്ള നാഥന്റെ അടുത്തേക്ക് പോകുന്ന ഒരു ദിവസം, நாம் அன்புள்ள தகப்பனிடத்திலே கடந்து போகிற ஒரு நாள் வரும். ആ നാളിനായി നമുക്ക് ഒരുക്കപ്പെടാം. ஆமென். அந்த நாள் நமக்கு ஆயத்தமாக்கட்டும். അതിനായി നമുക്ക് പ്രാർത്ഥിക്കാം. அதற்காக நம்ம ஜெபிப்போம். ഈ വചനങ്ങളാൽ ദൈവം നമ്മളെ അനുഗ്രഹിക്കട്ടെ. இந்த வசனங்களை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ആമേൻ, ஆமென்.